ஹை கைஸ், இன்னிலேருந்து நாம் ஒரு புது ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ராமாவும் வித்தியாசமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்க போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி வாங்க, இன்றைக்கி இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீனில் பயங்கரமாக 2 காருக்கும் ரேஸ் போயிட்டுருக்கு. ஃபாரினில் போய் ஒரு அவார்டை வாங்கிட்டு சீனியர்னு கூட மதிக்காமல் தெரிஞ்சிட்ருக்கியான்னு இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே 2 பேரும் பயங்கரமாக ரேஸ் போயிட்டுருக்கேன். டேர்னிங்கில் வேணும்னே அவர் இந்த பையனை இடித்து கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இந்த பையன் நம்ம ஹீரோயினோட பிரதரு. இது மாதிரி 2 பேரும் சேர்ந்து இல்லீகலாக ஒரு ரேஸை நடத்தியிருக்காங்க. அதில் ஏற்பட்ட ஆக்சிடெண்ட்டால் ஷென்னானுக்கு பயங்கரமாக இன்ஜுரி ஆயிடுச்சு. இதனால் அவரோட கெரியரே போக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்க இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, இந்த நிலமையில எப்படி அவனால் அங்கே போய் ஜாயின் பண்ண முடியும்? நான் அவனோட ட்வின் சிஸ்டர் தான். இப்படி இல்லீகலாக ரேஸ் நடத்தின விஷயம் இன்னுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தா அவனோட கரியரே போயிடும்ல. நானும் ஒரு ரேசிங் டிரைவர் தான். 2 பேரும் ட்வின்ஸுங்கிறதால பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்போம். ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் கலந்துக்கிட்டா எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இனிமேல் நான் ஷென் யி கிடையாது, ஷென் நான்னு சொல்லி பாய்கட்லாம் பண்ணிவிட்டு அண்ணன் மாதிரியே மாறிட்டா. நெக்ஸ்ட் டே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. செங்குங்கிற ரேசிங் டீம் குரூப் இது. இதனோட மேனேஜர் இவங்க தான். அண்ட் என்ஜினியர், மெக்கானிக்னு எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வரப்போகிறது நம்பர் 1 ரேசிங் டிரைவர் குயி சென் கூப்பிட பயங்கரமான ஃபேமஸ் போல நிறைய ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்தது ஒரு புள்ளக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு, நீங்கள் தான் என்னோட ஐடல், உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு வார்த்தைகளை அள்ளி தெளிச்சிட்டு இருக்க, வாமா இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து நம்பர் 2ல் இருக்கக்கூடிய ஃபாரினில் போய் அவார்ட்லாம் வாங்கியிருக்க ஷென் நான் தான் வராங்கன்னு கூப்பிட்டேன். அண்ணனுக்கு பதிலாக நம்ம ஹீரோயின் தான் அண்ணன் கெட்டப்பில் உள்ளே வரா. வாவ், இவர் அழகா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பொண்ணுங்கெல்லாம் பார்க்க என்ட்ரானதுமே விழப்போக கரெக்டாக ஹீரோ தான் பிடிச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்து இவ பாட்டுக்கு ஒரு ஸ்மைலை போட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஏதாவது பண்ண அப்புறம் டீமை விட்டே தூக்கிடுவோம் பார்த்துக்கோன்னு மிரட்டிட்டு போகிறான் ஹீரோ. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட தாத்தாவை தான் காட்டுறாங்க. இவர் டாயுவான் குரூப்போட சேர்மேன். குவை பார்த்துக்கோன்னு சொன்னால் அவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இவன் ஹீரோவோட அண்ணன் தான் இப்போ சிஇஓவாக இருக்கான். சாரி தாத்தா, இது என்னோட தப்பு தான். என்னதான் செங்கு உங்களோட பல வருஷ போட்டியாளராக இருந்தாலும் நீங்கள் தானே எப்போவுமே வின் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலுமே அப்ராட்லேருந்து வந்ததும் பூயிச்சான் இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சே பார்க்கல, சாரின்னு சொல்லி கேட்க அவனை அப்ராட்லேருந்து கூப்பிட்டு வந்து நம்ம கம்பெனியை பார்த்துக்க ட்ரைனிங் பண்ணுவேன்னு பார்த்தா ஆப்பனன்ட் கம்பெனியில் போய் டிரைவர் ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. சாரி தாத்தா, அவனோட ட்ரீமே ஒரு ரேசிங் டிரைவர் ஆகணுங்கிறது தானே. அவனோட அண்ணனா என்னால் இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியலன்னு கேட்க, போ நாளைக்கு மறக்காமல் அவனை என்னை வந்து மீட் பண்ண சொல்லுன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. நான் தான் நம்ம குரூப்புக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஆனால் எப்போ பார்த்தாலும் அவனையே கேட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே இந்த பக்கம் நைட்டு போல் நம்ம ஹீரோயினை காட்டேன். பார்த்தா ஹீரோவோட ரூமில் தான் இவ்வளோ உட்காந்துட்ருக்கா. இன்னும் எத்தனை நாளைக்கு இவனோட நான் ரூம் ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. நாளையிலேருந்து ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம், உங்களுக்கான ரூம் எல்லாம் கொடுத்துட்டோ போய் ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட எல்லாமே பாய்ஸ் ரூமாக இருக்கேன்னு வந்து ஓப்பன் பண்ணால் உள்ள ஹீரோ தான் இருக்கான். மாத்தியோட கேட்டால் கூட மேனேஜர் அம்மா 2 பேரும் சேர்ந்து டீமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. போக வேண்டியதானே வேறு ரூமுக்குங்கிற மாதிரி இப்போ ஹீரோ பார்த்து கேட்க, வேறு ரூம் கிடச்சிட்டா நானே போயிடுவேன்னு சொல்லிட்டு இப்போ படுக்கவும், என்ன குளிக்காமல் படுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்ருக்கான். என்னை பார்த்தாடா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் படிக்கும்போது எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்ருக்கா இவன் பதிலுக்கு. இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் இவளோட அண்ணனுக்காக. சின்ன வயசுலேருந்தே ஒரு ரேசர் ஆகணுங்கிறது அவனோட பெரிய ஆசை. கவலைப்படாத நான், சீக்கிரமாகவே நீ குணமாகி வந்துடுவேன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அடுத்த நாள் விடியுது. பார்த்தா ஹீரோ மேலே நல்லா ஜம்பமாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. அடக்கடவுளே, நைட்டு நான் என்ன பண்ணேன்? நான் என்ன இவன் பெட்டில் வந்து படுத்துட்ருக்கேன்? அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே மெல்லமாக இருந்தவன், என்ன பண்ணுறீங்க வெளியே வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிடவும் டக்குன்னு ஓடி போய் அவளோட பெட்டில் படுத்துக்கிட்டா. இப்போ எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடுறேன்னு ஹீரோ பார்த்து கேட்க, நேற்று நைட் நான் உன்னோட பெட்டில் தான் தூங்குனான்னு கேட்குறா. தூங்குனா நாவா, என்னென்ன வேலையெல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படி என்ன பண்ணேன்னு யோசிக்கிறா. நேற்று நைட்டு வெல்கம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜாலியாக இவ பாட்டுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து குடிச்சிட்ருக்க. ஹீரோ தனியாக உட்காந்து தான் குடிச்சிட்ருக்கான். இவன் என்ன தனியாக உட்காந்துட்ருக்கான்? இப்படி அமைதியாக இருக்கும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துட்ருக்கேன். இப்போ இவன் திரும்பி பார்த்ததும் அப்படி திரும்பிக்கிட்டா. அப்போ ஃபேங் வந்து என்ன குடிக்காமல் உட்காந்துட்ருக்க, வா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து குடிச்சிட்ருக்கேன். இவங்க 2 பேரும் எப்போ க்ளோஸ் ஆனாங்க? இவனால் அதிகமாக குடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, சரி ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனே திரும்பிக்கிட்டான். அங்கே ஃபேங்கோ போது சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இவ்வளோ லைட்டாக குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க 2 பொண்ணுங்க வந்து, நீங்கள் என்னை விட கலராக இருக்கீங்க,
பார்க்குறதுக்கு க்யூட்டாக பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. நாளைக்கு கண்டிப்பாக உங்களோட ரேஸை பார்ப்பேன்னு சொல்லிட்டு பேசிட்டு போக, இவன் என்னை விட பாப்புலராக இருக்கான் போலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் ஓவராகவே குடிச்சிட்டா பாத்ரூம்க்கு வரேன், மென்ஸ் டாய்லெட்டை பார்த்துட்டு கேர்ள்ஸுக்கு போக, டே நீ பாய்டா அப்படி சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டான். காலை கொடுமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வர ஹீரோ காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட தள்ளாடிட்டு வந்தவ விலை போக ஹீரோ கரெக்டாக பிடிச்சிட்டான். என்ன இவன் இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன். எதுக்கு இப்படி பார்க்குற? ஓ நான் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கனா? எந்திரின்னு சொல்லவும் டப்புன்னு கையை விட்டுற கீழே விழுந்துட்டா. போடா நாயே, நான் இன்னும் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கேன். வந்து தொலை, வேற வழி இல்லை, உன்னை கொல்லணும் போல இருக்கு, இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கைத்தாங்களா கூப்பிட்டு போகலான்னு ட்ரை பண்ண மேலேயே வாமிட்டை எடுத்து விட்டுட்டா. அவ்வளோதான், பயங்கர வெறி ஆயிட்டான். இருந்தாலும் நேராக வந்து பெட்டில் போட்டு தண்ணி கேட்க, அப்போ கூட தண்ணியெல்லாம் கொடுக்க அவளே பெட்டில் கொட்டிட்டு கூ எதுக்காக என் பெட்டில் கொட்டினேன்னு கேட்டுட்ருக்கா. இது திருந்தாது போல என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போயிட, இவன் முட்டி மோதி உள்ள வந்து வாமிட்டை எடுத்துட்டு ஹீரோ குளிக்கிறது பார்த்ததும் அங்கேயே நின்ட்டா. ஃபர்ஸ்ட் டைம் இவனை பார்க்கும்போதே என்ன இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருப்பா. இப்போவும் அதே லுக்கை மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கானே அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ நிறைய போட்டு விட்டுருக்கான். ஐயோ இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கலான்னு ஃபீல் பண்ண, வேலையை வேற கூப்பிட்றாங்களா, ஸோ நைஸாக நழுவிட்டா. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோ தாத்தாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். என்னடா இப்போதான் ஞாபகம் வந்துச்சோ, நம்மளோட ஃபேமிலி பிஸ்னஸை நீ தான் பார்த்துக்கணும், எனக்கும் வயசாகிட்டே இருக்கு, இப்போவோ அப்போவோன்னு இருக்கேன், மொத்தத்தையும் நீ தானே பார்த்துக்கணுங்க. அதுக்கு தான் அண்ணன் இருக்கான்ல, அவனெல்லாம் மேனேஜ் பண்ணுவான், நான் இல்லைனாலும் கம்பெனி நல்லபடியாக போகுங்க. நான் தான் என்னோட கம்பெனியை பில்ட் பண்ணுவேன், அந்த ஷெங் எப்படி அதை டேக் ஓவர் பண்ண முடியும்? ஆனால் தாத்தா எங்கள் 2 பேரோட அப்பாவும் ஒன்று தானே, சர்நேம் வேணா வேறு வேறையாக இருக்கலாம், அவனும் உங்களோட பேரன் தானேன்னு இவன் கேட்க, உனக்கெல்லாம் சொன்னால் புரியாதுடா, நீ தான் நம்மளோட ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கணும், சொல்லு எப்போ திரும்பி வரப்போறேன்னு கேட்க, தாத்தா இப்போதைக்கு என்னால் முடியாதுங்கிறான், கிளம்பு, வெளியே கூ ஃபேமிலியை சேர்ந்தவன் மட்டும் நீ சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு கோவத்தில் திட்டி அனுப்பிட்டாரு. இதை எல்லாத்தையுமே அவங்க அண்ணன் ஷெங்கு கேட்டுட்டான். நீ எதுவுமே பண்ணலனாலும் உன்னை தானே தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க, உன் வாழ்க்கையவே கெடுக்கிறண்டாங்கிற மாதிரி ஹீரோக்கு பயங்கரமான வில்லனா ஆகிட்டு இருக்கான் இவன். ஹீரோவோட தாத்தா ரன் பண்ணிட்டு இருக்கிறதும் இது மாதிரி கார் ரேஸ் கம்பெனி தான் போலேன்னு தெரியல. இப்போ ஷெங்கு ஒரு பிளானை போட்டு கொடுக்க எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் தாத்தா மட்டும் அந்த பிளானை ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டாரு. இதை செக்ரட்டரி வந்து சொல்ல பயங்கர வெறியில கத்திட்டு இருக்கான். சர்நேம் வேற வேறையா இருக்கிறதால எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையுமே நீ மொத்தமாக எடுத்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ஷென்னோட அம்மா தாத்தா கிட்ட வந்து, சேர்மேன் நாங்கள் பண்ணது எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் தான் எங்களை மன்னிச்சு 2 பேரையும் ஏற்றுக்கணுங்கிற மாதிரி வந்து கேட்க, என் பையனும் நீயும் லவ் பண்ணிட்டு தெரியும் போது நான் ஏதோ கண்டுக்காமல் விட்டுட்டேன், இப்போ என் பையனும் கேட்குறதுக்கு இல்லை, உன்னோட பையனை வேணா இங்கே விட்டு போ, அவன் இங்கே இருக்கட்டும், நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, நான் அவருக்கு எப்போ செக்ரட்டரியாக சேர்ந்தனோ அப்பத்துல இருந்து அவரை லவ் பண்ணிக்கிட்டும் அவரை கேர் பண்ணியும் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், ஆனால் நீங்கள் எங்களை பிரித்து அவருக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு சொல்ல, ஆமாம் அது என்னோட பிஸ்னஸ்க்காக நான் பண்ணேன், உனக்காக என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, வேறு வழி இல்லை, சரி பையனையாவது நல்லபடியாக பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னதை மட்டும் மறந்துடாதான்னு சொல்லி அவங்ககிட்ட கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இது எல்லாத்தையுமே குட்டி பையனா நம்ம ஹீரோவை மேலேருந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். அப்பத்துலேருந்தே நீ தாண்டா என்னோட எதிரிங்கிற மாதிரி தான் ஹீரோவை பார்க்குறதே இருக்குது. ஸோ இப்போது மொத்தமாக ஹீரோவையும் முடிச்சுக்கட்ட நினச்சிட்டான் போல. ஜாங்குங்கிற ஒரு கார் ரேசிங் டிரைவரை நம்மளோட கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண சொல்லுன்னு சொல்கிறான். அவர் ரொம்ப ஆபத்தான டிரைவரே, அவரால் மற்ற டிரைவர்ஸும் பாதிக்கப்படுவாங்கங்கிற மாதிரி சொல்கிறான். நான் சொல்கிறத பண்ணு, அவன்கிட்ட பேசி நம்மளோட ரேசிங் டீமில் அவனை ஜாயின் பண்ணவை, நடக்க போகிற கார் ரேஸில் அவன் கலந்துக்கிட்டே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறான். சரிங்க சார் அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு போக, ஒரு நிமிஷம், அப்படியே கோ ஈச்சான் மேலேயும் ஒரு கண் இருக்கணும், ஏதாவது நடந்துதான் என்கிட்ட வந்து சொல்லணுங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறான். அப்படியே இந்த பக்கம் இவங்களை காட்ட ஃபிசிக்கல் டெஸ்ட் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் கனவுல கூட கார் ரேஸை நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக நடத்துகிறாங்க. சிட்டப்ஸு புஷ்அப்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸசைஸ் போகுது. ஃபோக்கஸாகவும் ஸ்பீடாகவும் இருக்கணுங்கிறத கூட செக் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் இவனோட அண்ணனை காட்ட செக்ரட்டரி வந்து ஜாங் நம்மளோட ஆஃபரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்ல, அப்போ அவன் கேட்குற ஆஃபரை கொடுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். கூயிச்சன் என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே நீ எடுத்துட்டல, அதுக்கு ஒப்பிட்டு பார்த்தா நீ ரேசிங் ட்ராக்ல செத்து போனால் கூட ஈடாகாது, அதை தாண்டா நான் அவனுக்கு கொடுக்க போகிறேங்கிற மாதிரி பயங்கர வில்லனாக இருக்கான். நைட்டு இப்போ அப்படியே ரூமுக்கு வர ஹீரோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். 7 கழுத வயசாச்சு ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ண மாட்டேன்னு திட்டுறா. அதான் நம்ம வளர்ந்துட்டோம்ல, அப்புறம் என்ன உனக்கு பயம், சம்மரில் இப்படி மொத்தமாக மூடிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணுறியே, உனக்கு ஹாட்டாக இல்லையான்னு கேட்க, உனக்கு என்ன, எனக்கு பிடிச்சது எப்படி வேணால் நான் ட்ரெஸ் பண்ணுவேன்ட்டு இருக்கா. என்ன கருமமோன்னு சொல்லிட்டு இவன் ஸ்ப்ரே அடிக்க, ஓவரவா பண்ணுறேன்னு சொல்லி விண்டோ ஓப்பன் பண்ண, ஏசி போட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு இவன் க்ளோஸ் பண்ணுறான். எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண,
இது பர்ஃப்யூமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் க்ளோஸ் பண்ணுறான். ஒழுங்கா போய் குளிச்சு தொலைன்னு வேற திட்டேன். நான் குளிப்பேன் குளிக்காம இருப்பேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு இருக்கா. இப்போ அப்படியே 2 பேருமா படுத்து தூங்க ஆரம்பிக்க ஹீரோவோட கனவுல ஏதோ பயங்கரமா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரியும் அது எவனோ ஒருத்தர் வேணும்னு பண்ற மாதிரியும் வருது. ஃபிசிக்கல் டெஸ்ட் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அதில் அவங்களோட டிரைவிங் ஸ்கில்ல இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை விட கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கான். உன்னோட மிஸ்டேக் என்னன்னு இப்போவாது புரியுதா என்னன்னு சொல்லிட்டு அடுத்த குரூப்பை கூப்பிட்டு அவர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஸ்கில்லும் ஸ்பீடும் நல்லாவே இருக்கு, ஆனால் ரொம்ப பாடி தான் வீக்காக இருக்குங்க. கடுப்பானவன் அவன் காலை மிதிக்க ட்ரை பண்ண அவன் நவுத்திட்டான். இந்த சவுண்டை கேட்டு சார் திரும்ப சார் நானுக்கு திரும்பவும் ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணுவாமான்னு ஹீரோ போட்டு விட்டுருக்கான். அடுத்த ட்ரைனிங்கில் கழுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நெக்குக்கும் காலுக்கும் ஒரு எலாஸ்டிக்கை போட்டு குனிஞ்சு குனிஞ்சு எழுந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப டைட்டாக இருக்கும் போல் கஷ்டமாக இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு. என்னடா தம்பி கேர்ள் ஃப்ரெண்ட் ஏது இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க இவளுக்கு ஒன்றும் புரியல. டேய் நான் உன்னை திட்டுறேன், நின்றுட்டு யாரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கன்னு இவர் திட்டவும் நம்ம ஹீரோக்கு ஒரே ஆனந்தமாக இருக்குது. அடுத்து அப்படியே ரன்னிங் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்க நம்ம ஹீரோயினால முடியல. என்னென்னு பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா அப்படி சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போவோம். இவளால முடியாமல் கீழேயே விழுந்துட்டா. அடப்பாவி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ தூக்கி விட பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் கீழே விழுந்ததுல கையில் அடிபட்டுருச்சு. ஸோ அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் கேரிங்காக மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. அவனை பார்த்துக்கிட்டே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. இதை ஃபேங்கோ சுவான்னு பார்த்துட்டு என்னடா 2 பேருக்குள்ள சம்திங் ராங் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அவங்க ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சாக இல்லை, உங்களை பார்த்தா தான் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, போய் வேலையை பாருங்கடான்னு மேனேஜர் சொல்லவும் சூசோ இந்தாங்க வாட்டர்னு சொல்லிட்டு சுவான் எடுத்து கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே மட்டன் சூப் சூப்பராக இருக்கும், வாங்களே போய் சேர்ந்து சாப்பிட்டு வருவோன்னு கூப்பிட மட்டன் சூப் வேணாம் நல்லா இருக்காது, நம்ம வேணா ஹாட் பாட் போகலாமேங்க. ஓகே சூசோ அப்படியே போயிட்டு வந்துடலாங்கிற மாதிரி இவன் சொல்லவும் என்னை பேர் சொல்லி கூப்பிடாத சிஸ்டர்னு கூப்பிடுன்னு சொல்ல ஓகே சிஸ்டர் சோனி இவன் சொல்ல உன்னை அடிச்சாதாண்டா திருந்துவேன்னு சொல்லிட்டு துரத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே அவளுக்கு மருந்து போட்டு முடிய ஃபிசிக்கல் டெஸ்ட் இவ்வளோ ஹார்டாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிறா. நீ பொண்ணு மாதிரி இவ்வளோ வீக்காக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நீவும் சொல்ல என்ன பொண்ணு பையனு பிரித்து பேசிகிட்டு இருக்க, ஃபீமேல் கார் ரேசராக எத்தனை பேர் சாம்பியனாக இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க நான் ஒன்றும் அவங்கள கம்பேர் பண்ணி சொல்லலை. ரேஸ் காருங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடியது, நீ ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அதனால் ஏற்படுற விளைவு ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்காக தான் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உமன்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் அப்படி கம்பேர் பண்ணி சொன்னங்கிறான். இவளும் பொண்ணாச்சே எப்படியாவது இவளை தானே ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். லேட் நைட் ஆகிடுச்சு, என்னடா இன்னும் இவளை காணும்னு சொல்லிட்டு கால் பண்ணலாம் ட்ரை பண்ணுறான். பட் முடியல, இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ரொம்ப டயர்டில் அப்படியே படுத்து தூங்குறா. ஆனால் எழுந்ததும் நேரத்திலேயே கிளம்பிட்டா. இந்த நேன் என்ன பொண்ணா, பொண்ணுங்க வீக்குன்னு சொன்னால் அதையே இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோக்கே டவுட் வருது. அப்புறம் அப்படியே ஜிம்மில் போய் பார்க்க ஆளை காணோம். சரி பரவாயில்ல இன்னும் வரல போல, ட்ரைனிங் பண்ணியே செத்து போயிடுவான் போலேன்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளதாக இருக்கா நம்ம ஹீரோயின். இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ட்ரைனிங் எடுக்கிறேங்கிற பேரில் உன்னை நீயே டெஸ்ட்ராய் பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு திட்ட நீ இதில் தலையிடாத, நான் லூசராக விரும்பல, எப்படியாவது இந்த காம்படிஷனில் நான் கம்பீட் பண்ணியே ஆகணும், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்ல கலந்துக்கணுங்கிறதுக்காக டெஸ்ட்ராய் ஆக பார்த்துட்ருக்கேன்னு திட்டுறான். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும், நீ தலையிடாதுன்னு இவ சொல்ல சரி விடு நான் உன்னோட சேர்ந்தே பண்ணுறேன், அப்ராட்லேயே ஆல்ரெடி ட்ரைனிங் எடுத்திருக்கேன், ஸோ நான் உனக்கு டீச் பண்ணுறேன்னு சொல்ல இவளுக்கு ஒரே சந்தோஷம். எப்படியாச்சும் முதல் ஃபிசிக்கல் டெஸ்ட்லலாம் பாஸ் ஆனால் தானே உள்ளே போக முடியும். ஸோ அப்படியே 2 பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனும் சொல்லித்தர இவளும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாம் நல்லபடியாக ஸ்மூத்தாக போகுது. நைட்டு போல் அவன் புக்கு படிச்சுட்ருக்க. நாளைக்கு மார்னிங் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குது, சீக்கிரமாக படுத்து தூங்குனாவும் படுக்க நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாளைக்கு டெஸ்ட்டில் கண்டிப்பாக நீ பாஸ் ஆகிடுவேன்னு ஹீரோ பாசிட்டிவாக பேசுகிறான். தென் இப்போது அடுத்த நாள் ஹீரோயின் சொன்ன அவங்களுக்கான ஃபிட்னஸ் டெஸ்ட் ஆரம்பிக்குது. இதில் பாஸ் பண்ணாதான் ரேஸை பற்றி நினச்சே பார்க்க முடியும், ஃபெயில் ஆனால் இப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜர்க்கை கொடுத்துதான் மறுபடியும் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணுறாரு. அதே போல தான் ரன்னிங்கு ஃபோக்கஸ் ட்ரைனிங்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாரும் பண்ணி முடிக்க ரிசல்ட் வந்துருச்சு. இதில் 4 பேர் தான் பாஸ் ஆகிருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. முதல்ல பாஸ் ஆகுறது ஹீரோ தான், அடுத்து 2 பேர் சொல்ல இருக்க மாட்டோம் போலேயே இவளுக்கு நர்வஸ் ஆக கரெக்டாக நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லிட்டாங்க. ஓவர் குஷியில் முதல்ல ஹீரோ தான் ஹக் பண்ணுறா. அப்படியே ஃபேங்கு சின்ன சோனி எல்லாரும் வர பொண்ணுங்கிறதால முதல் சூவை போய் ஹக் பண்ண ஜுவானுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அப்புறம் அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரே டீம் தானே. ஸோ இப்போ இவங்களுக்காக கார் ரெடி ஆகிடுச்சு.
மாசா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்லாம் ஆசாசியாக பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோவோட அண்ணன்கார வரான். நான் தான் டீம் மேனேஜர் சூ, வாங்க நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன்னு இவ போய் கூப்பிட்டேன். அடடே நீங்கள் தான் மேனேஜரா? உங்களை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஜஸ்ட் என்னோட பிரதரை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு இவன் சும்மாலாம் வரல. ஒரு டேஞ்சரான ரேசரை கூப்பிட்டுருந்தால அவனையும் கையோடு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த ஜாங் ஹீரோ தாத்தாவோட கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களுக்காக ரேஸ் பண்ண அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டான். ஸோ இப்போ வந்தவன் இங்கே சும்மாவா இருப்பான்? நீ எல்லாம் ஒரு மெக்கானிக்கு, நீ ரெடி பண்ணக்கார, நல்ல வேலை. கூயி சேன் ஓட்டினதால பாதிப்பு மிச்சங்கிற மாதிரி ஒரு மாதிரி கலாய்க்க ஃபேங்க்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. சரி சரி போதுங்கிற மாதிரி அமைதிப்படுத்தேன். ஜாங் உங்கள் டீமில் ஜாயின் பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் இவர் ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாருன்னு இவ கேட்டதும் அவனுக்கு கோவம் வருது. இல்லை மேனேஜர்ஸோ, நான் என்னோட தம்பியை தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு நானும் தாத்தாவும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதுவும் தாத்தா உன்னை தான் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு போடான்னு சொன்னவன் ஜாங் மாதிரி ஒரு சூப்பரான ரேசர் அவனோட கால்லாம் சரியானதுக்கு அப்புறமா எங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு ஏற்பட்ட இன்ஜுரினால அவனோட கெரியரே போயிருந்தா எவ்வளோ கஷ்டம் இல்லை. பட் அந்த இன்ஜுரியே உன்னால தான் ஆயிருக்குங்கும் போது அவன் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணியிருக்கிறதால நீ பெருசாக மைண்ட் பண்ண மாட்டலன்னு கேட்க, இதை பற்றி பேசும்போதே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. சச்சா நான் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன்னு சொல்ல, ஓகே பிரதர் குட் லக்குன்னு சொல்லிட்டு அண்ணன்கார கிளம்பிட. இந்த ஜாங்கோ புது சீசனில் ஒத்தை கொத்த பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ அன்னைக்கு கனவுல வந்தது நடக்க போகிறதில்ல, ஆல்ரெடி நடந்தது. அவனால் அதை மறக்க முடியாம தான் கில்ட்டிலே இருக்கான் போல. இன்னும் நீ ஓகேவா தானே இருக்குன்னு ஹீரோயின் கேட்க அவன் எதுவுமே பேசல, கிளம்பிட்டான். முன்னாடி ஜாங்கு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கார் ரேஸ் போயிட்டுருக்கேன். அப்போது அந்த ஜாங்க்கு பயங்கரமாக ஆக்சிடெண்ட் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஹீரோ காரணமாகிட்டான் போல. ஸோ அதவே திங்க் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான் வேகமாக. இதை பார்த்த சூவும் நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம கூயி சேனால ஜாங்க்கு பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு ரொம்ப இன்ஜுரி ஆகிடுச்சு, அதனால தான் நம்ம டீமை விட்டே அவன் போயிட்டான். ஆனால் செங் கூயி சேனுக்கு எகைன்ஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவனை அவங்க டீம்லேயே சேர்த்துருக்கான்னு சொல்ல, அது எப்படி அவர் அப்படி பண்ணுவார்? இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் இல்லையான்னு கேட்குறா. அப்படி இல்லை, அவங்க 2 பேரும் ஒரே அம்மாவுக்கு பிறக்கல. ஜாங்க்கு நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டால் 6 மாதம் கிட்டத்தட்ட ட்ராமாலேயே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். பாஸ்டில் பண்ண மிஸ்டேக்கை நினச்சி தான் இன்னுமே கில்ட்டியில் இருக்கான். அதனால தான் அவன் இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்கிறா. இது நம்ம ஹீரோயினுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீ கவலைப்படாத, சைக்காட்ரிஸ்ட்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான், சீக்கிரம் சரியாயிடுவான். பட் நீ தான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேராக இருந்துக்கணும். உன்னால் மட்டும்தான் இதை பண்ண முடியுங்க. நாங்கள் 2 பேரும் டீம்மேட்ங்கிறதால அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே நல்லா ஃபைட் பண்ணுவோன்னு சொல்கிறா. இந்த பக்கம் அந்த ஜாங் அண்ணன்காரங்கிட்ட டாயுவான் டீமுக்கு என்னை கூப்பிட்டது நீங்கள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, கூயி சேன் தான் கூப்பிட்டான்னு நினச்சேன்னு சொல்ல, நான் உன்னோட ஸ்கில்லுக்காக தாண்டா கூப்பிட்ருக்கேன்னு இவன் சொல்லவும், எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா, கவலையே படாதீங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், அவன் மட்டும் ரேஸ் ட்ராக்கு வந்தான் அப்புறம் அவனோட பிளட்டை தான் பார்க்க வேண்டியது வருங்கிற மாதிரி பயங்கரமாக சொல்கிறான். மொத்தமாக ஹீரோவை க்ளோஸ் பண்ணுங்கிற முடிவில் தான் இருக்கானுங்க. ஆனால் இதெல்லாம் எதுவும் தெரியாமல் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ எப்படி ரேசிங்க்கு வந்தேன்னு கேட்கவும், இதில் காம்படிஷன் அதிகமாக இருக்குல்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அதனால தான் வந்தேங்கிறா. சரி நீ எதுக்காக வந்தேன்னு கேட்கவும், எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை, சின்ன வயசுலேருந்தே எனக்காக எல்லாமே ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, இப்படி பண்ணணும்னு மற்றவங்க டிக்டேட் பண்ண நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். சில நேரங்களில் என்னோடய பிரதரை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும். அவனை எங்கள் தாத்தா கண்டுக்கவே மாட்டார், ஸோ அவன் ஃப்ரீயாக இருப்பான். இருந்தாலும் அவர் கொஞ்சம் பயஸ்டாக தான் இருந்திருக்காருங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ண, நீ ரேசிங்க்கு வர்றதுக்கு என்ன காரணம் இருந்தாலும் என்ன மாதிரியே நீயும் பிடிச்சி போய் தானே வந்திருக்கன்னு சொல்ல, நீ எனக்காகலாம் வருத்தப்படாத, நான் ஜஸ்ட் உன்கிட்ட சொன்னேன் அவ்வளோதான். இந்த ரேசிங் மட்டும்தான் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி சாய்ஸ், எப்படியாவது வின் பண்ணுங்கிறதா என்னோட கோல்னு சொல்ல, எனக்கும் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் உன்னோட இருக்கேன், கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து வின் பண்ணலான்னு சொல்ல, ஆனால் ஒருத்தரால் தானே சாம்பியன் ஆக முடியும், 2 பேரும் டீமேட்டாக இருந்தாலும் நான் வின் பண்ணிட்டா என்னை பார்த்து பொறாமப்படக்கூடாது சரியாங்க, அதையும் பார்க்கலாண்டாங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் அவனுக்காக நம்ம ஹீரோயின் குக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கா. எழுந்ததும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, சீக்கிரம் சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட, உள்ளே போய் ப்ரஷ் பண்ணுவேன், நீ மட்டும் பொண்ணாக இருந்திருந்த கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணமே பண்ணிப்பேன்னு சொல்ல, பொண்ணு தானே ஸோ உண்மையாவா நீ கேட்கவும், நிஜமாக தான் சொல்கிறேன்னு அவன் சொல்ல, இவளுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. இந்த பக்கம் சுவானை காட்ட சூக்கிட்ட வந்து ட்ராக் ட்ரைனிங் சீக்கிரமாக பண்ண போகிறாங்க, அதான் டேட்டா செக் பண்ணலான்னு வந்தேங்க. அவள் கொஞ்சம் டயர்டாக இருக்கவோ மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்டு கையில் ரேகையெல்லாம் பார்க்குறேன்னு, இப்போ நீ ஒருத்தரை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லவும்
அப்படியா, யாருன்னு கேட்குறா. அந்த பையன் 2000 பிறந்தவன், பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸமாகவும் அழகாகவும் இருப்பான்னு சொல்ல. டேய் உன்னதானே சொல்கிறேங்கிறா. அந்த பையனோட பேர் சுவான்னு சொல்ல. டேய் வந்தனே நீங்கள் ஜோக் பண்ணிட்டு இருக்கியா, ஒழுங்கா கிளம்புன்னு சொல்லி துரத்தி விட்டாலும் மறைக்காமல் ரெஸ்ட் எடுக்கணும் சரியா, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சரியான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இப்போது ட்ராக் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நல்லா பண்ணுறா. பட் இவனுக்கு அந்த ஆக்சிடெண்ட்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு இல்லையா இப்போது. ஸோ சுத்தமாக கான்சன்ட்ரேட்டே பண்ணல. நீ தான் லாஸ்ட்டு, என்ன நீ மனசில் நினச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்துட்டு வந்து ஹீரோவை கத்துறா. இவன் ரொம்ப அப்செட்டில் இருக்கான். யார் என்ன பேசினாலுமே அந்த ஆக்சிடெண்ட்டே தான் இவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயினுமே ஹீரோக்கு தான் கால் பண்ணி பார்த்துட்ருக்கா, எடுக்கவே மாட்டானா. இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறான்னு இவன் ஃபீல் பண்ண. இங்கே நம்ம ஹீரோவோ கரெக்டாக ரோட் கிராஸ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஒரு கார் வேகமாக வந்துட்டுருக்கு. இடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து காப்பாற்றிட்டா. உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல கூன்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் வா போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இருந்தாலும் இவன் வருத்தத்தோடவே வருவோம். நான் எனக்காக வருத்தப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல. கு நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நம்ம 2 பேரும் டீம்மேட்ஸுங்கிறத மறந்துடாதீங்க. எப்போ என்னோட பேசணுன்னாலும் நான் இருக்கேங்கிறா. சரி சரி லேட் ஆகிடுச்சு பார், நான் நிஜமாக நல்லா தான் இருக்கேன், எனக்காக வருத்தப்பட வேணான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறான். இவ்வளோ அப்படியே பார்த்துட்டே படுத்துட்ருக்க. இவ்வளோ எழுந்திரிச்சிட 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கிளம்புறாங்க. செலக்ட் ஆன 4 பேருக்கும் ஃபிசிக்கல் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஹீரோ ஃபோக்கஸாக விளாடாமல் ஆக்சிடெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என்ன நீ இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு கோச் பிடிச்சி திட்ட. சாரி கோச்சுங்கிறான். சாரியா நீ என்கிட்ட கேட்காத, உன்கிட்ட தான் கேட்டுக்கணும். இப்போ போயெல்லாம் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு 100% ஃபோக்கஸாக இருக்கணும் கேம்லன்னு சொல்லிட்டு இப்போ கிளம்ப சொல்லிட்டாரு. அதான் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இல்லைல்ல, நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு ஹீரோன்னு கூப்பிட. நான் வரலடா நீயே போங்கிறான். அது எப்படி வந்துதான் ஆகணும்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டா. கேமிங் சென்டருக்கு தான் வந்திருக்காங்க. ஜாலியாக அதையும் இதையும் விளாண்டுட்டு இதுதான் கடைசி கேம், இதில் நீங்கள் என்னை கேட்ச் பண்ணால் போதும், வின் பண்ணதான் அர்த்தங்க. அப்படி வின் பண்ணால் வின்னர் சொல்கிற ரெக்வஸ்ட்டை லூசர் கேட்டாகணுங்கிறான். கண்டிப்பாக பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. வேணும்னே நம்ம ஹீரோயினும் அவனோட காரை இடிச்சிட்டு எங்க முடிஞ்சா என்ன இடிங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்கா. உன்னை இரு வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவனும் சேஸ் பண்ணிட்டு போக அப்படியே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறான். ஸோ தேங்க்யூன்னு சொல்ல, என்னோட சேர்ந்து ரிலாக்ஸ் பண்ண வந்ததுக்கு நான் தான் உனக்கு தேங்க் பண்ணுங்கிறா. நான் எதை மீன் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும், நிஜமாவே ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல. நம்மளாம் ஒரே டீம், நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸுங்கிறா. அவன் எழுந்து கையை கொடுக்க 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு அவளை பிடிச்சி வின்னரோட ரெக்வஸ்ட்டை லூசர் பண்ணி தான் ஆகணுங்க. நான் அப்படி சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லையேங்கிறா. ஏய் நான் என்ன சீட் பண்ண பார்க்குறியா, விளையாடும் போது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்லவே இல்லைன்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு இவன் கேட்கவும், சரி சரி உன்னோட ரெக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும் நான் பண்ண தயாராக இருக்கேங்கிறான். அப்போவா என் துணியெல்லாம் நீ தான் துவைச்சி கொடுக்கணும்னு கூப்பிட்டு வந்துட. போ மொத்தத்தையும் துவைச்சாச்சு, நீ போய் குளின்னு சொல்ல. ஓகேன்னு ஹீரோவும் குளிக்க போயிட. இவ அந்த கேப்பை யூஸ் பண்ணி லேடிஸ் பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு வரதை கரெக்டாக ஷூ பார்த்துட்டாங்க. நீ எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டுருக்கன்னு உனக்கு தெரியுமா, நீ பொண்ணுங்கிறது யாராவது கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்க. சாரி ஷூ, கோவப்படாதீங்க, நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சேன். இல்லை இது என்னோட தப்பு தான், எனக்காக தான் நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமாங்க. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, என்னோட பிரதருக்காக தான் நான் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்கள் தப்பு எதுவும் கிடையாது, நான் என்னோட பிரதருக்காக தான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன்னு சொல்ல. கரெக்டாக வெளியே ஃபேங்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேனா, ஏதோ சவுண்டு கேட்குதேங்கிற மாதிரி கேட்கும்போது, நான் ஒரு பொண்ணுங்கிறதால ஃபிட்னஸ் ட்ரைனிங் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேற எங்கேயாவது கிளப்பில் ஜாயின் பண்ணலான்னு தான் முதல்ல ட்ரை பண்ணேன். அங்கெல்லாம் ஓவராக ஃபீஸ் கேட்குறாங்க, அதனால தான் முன்னே என்னால் ஜாயின் பண்ண முடியல. பட் இந்த கிளப்பில் சூப்பராக எனக்கு சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதான் நான் இருக்கேனாச்சே, அப்போ எல்லாம் நல்லபடியாக தானே இருக்குன்னு இவங்க 2 பேரும் பேசுகிறத மொத்தத்தையும் ஃபேங் கேட்டான். கரெக்டாக வெளியே வர சவுண்டு கேட்கவும் ஒளிஞ்சு நின்றுக்கிட்டானா. உனக்கு வேணா நான் ரூமை சேஞ்ச் பண்ணி தருவான்னு அவ கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டா. இந்த உண்மை தெரிஞ்சதில் பைபிளைக்கு சந்தோஷம்தான் போல. ஏன்னா அடுத்த நாளே ஹீரோக்கெல்லாம் இல்லை, ஹீரோயினுக்காக அவனே குக் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். ஃபேங் என்ன ஒரு அக்கறையான பையனாக இருக்கேன்னு இவ பேசிகிட்டு இருக்க. எங்கடா அவனுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்க, எனக்கு எங்கன்னு ஹீரோ கேட்க, போடா ரூமில் இருக்கு வேணா போய் எடுத்துன்னுட்டு, நீ வா நான் உனக்கு ஓப்பன் பண்ணி தரேன்னு அக்கறையாக உள்ளே கூப்பிட்டு போயிட்டுருக்கான். இப்போ தான் தெரியுது 2 நாளைக்கு முன்னாடி ஹீரோவை இடிக்க வந்த காரையே இவனுக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கானுங்க. அவனுக்கு ரொம்ப ஓவராக லக் இருந்துட்டுருக்கு, பட் என் கையில் சிக்னா முடிஞ்சாங்கிற மாதிரி தான் இவன் பேசுகிறான். அடுத்த நாள் இவங்க
ப்ராக்டிஸை முடிச்சுட்டு வந்ததும் பாரு ரொம்ப வேர்த்து போத்து போயிருக்க இந்த தண்ணின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேரிங்க காட்ட ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு. ஸோ டக்குன்னு அவன் மேலே கையை போட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையேங்க. அப்புறம் என்ன, சரி நாங்கள் போயிட்டு என்ன சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு இழுத்துட்டே போயிட்டான். என்ன இவன் இப்படி பண்ணுறான்னு நினச்சவன் நேராக சூக்கிட்ட போய் நம்ம டீம்மேட்ஸோட ரூமை எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும், அப்போ தானே எல்லாரோடையும் எல்லாம் நல்லா பழக ஆரம்பிப்பாங்கங்க. டேய் இப்போ நீ என்ன சொல்ல வர, யாரோட சேரணும்னு விரும்புறேன்னு கேட்கவும், சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரூம்மேட்டாக வந்தால் நல்லா இருக்கும், இந்த ஜுவான் குரடி விட்டே இருக்கா என்னால் தூங்கவே முடியலங்க, சரி சரி விடுறான் அப்படி சொல்லிட்டு போகிறான். இவன் எதுக்காக இப்போ போய் சொல்கிறான், ஜுவான் குரட்டையே விட மாட்டான். இவனுக்கு சம்திங் ஏதோ தெரிஞ்சு போயிடுச்சோங்கிற மாதிரி இவனுக்கே டவுட் வருது. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஜிம்மில் இருக்காங்களா. அப்போ இவன் நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சிக்க அவன் படுத்து படுத்து எழுந்துட்டு இருக்கான். அப்போ எழுந்திருக்கும் போது ரொம்ப க்ளோஸாக வருவாங்க இல்லையா, அவன் இவளை பையனா நினைக்கிறதால அவனுக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. பட் இவ தான் ஒரு பொண்ணாச்சு, கிட்ட வர்றது வேற ஹேண்ட்ஸமான ஒரு பையன். ஸோ இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. முடிச்சுட்டு இப்போ வந்து படுத்தவன் கர்மம் இதெல்லாம் போட வேண்டியது இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஹீரோ கொஞ்சம் டவலை எடுத்துக்கூடேன்னு கூப்பிட இவளுக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி. இவ கொடுக்க உள்ளே போனதும் டக்குன்னு ஹீரோ அவளை பிடிச்சி அப்படியே க்ளோஸில் வர மாதிரிலாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. நான் வர்றையா இல்லையான்னு அவன் கத்த இந்த டவலை கொடுத்துட்டு ஓடி வந்து உட்காந்துக்கிட்டா. கரெக்டாக டிவியில் வேற கிஸ்ஸிங் சீன் போக மாத்திராலாம். ஹீரோ வந்ததும் என்ன நீ மாத்திரன்னு சொல்லிட்டு திரும்ப அதை போட்டவன் உனக்கு இதெல்லாம் பிடிக்காதான்னு கேட்குறான். அவ்வளவா பிடிக்காதுன்னு சொல்ல தப்புன்னு எழுந்து லவ்வுக்கு இது உண்டான்னு கேட்க உனக்கு இருக்கான்னு கேட்குறா. எங்க நீயே கெஸ் பண்ணுன்னு அவன் சொல்ல கண்டிப்பாக நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ தான் லவ்ல ப்ரோவாச்சே, அது எப்படி நீ சொல்கிறன்னு இவன் கேட்க ஹேண்ட்ஸமாக இருக்க, நல்ல ஸ்கில்லோட சூப்பரான ரேசராக இருக்க, அப்வியஸ் எல்லா பொண்ணுங்களுக்கும் உன்னை பிடிக்கும்லங்க, நான் உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதானு இவன் கேட்கவும் யார் சொன்னா நான் ஒன்றும் பொண்ணு கிடையாது உன்னை விரும்புறதுக்குங்கிறா. அப்போது பொண்ணாக இருந்திருந்தா கண்டிப்பாக என்ன லவ் பண்ணியிருப்பல்ல. டக்குன்னு கிட்ட வந்து வேற எனக்கு தெரியும் நீ என்னை விரும்புகிறதான்னு சொல்லிட்டு இப்படி வந்து பேசினா பாவம் என்ன பண்ணுவான், இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு விலகினாலும் இருந்தாலும் கிட்ட வந்து உனக்கு பசிக்குதான்னு கேட்க இல்லை நான் இன்னைக்கு விரதம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இப்போ அடுத்த நாள் வெடியா நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காளா. என்னது இவன் மட்டும் இத்தனை வெள்ளையா இருக்கான், அப்படி என்னத்த மூஞ்சிக்கு யூஸ் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து தொட்டு பார்க்க டக்குன்னு எழுந்துட்டா. நான் உன்னை சாப்பிட கூப்பிடலான்னு எழுப்புனேங்க, நான் இப்போ தான் எழுந்திருக்கேன் நான் வரலங்கிறா. சரி ஓகே நான் சாப்பிட்டு உனக்கு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்ப கரெக்டாக நம்ம ஃபேங்க் பையன் ஹீரோயினுக்காக தான் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோக்கு பிடிக்கல, நான்லாம் எப்போவோ ப்ராக்டிஸ்க்கு கிளம்பிட்டான்னு சொல்ல அப்படியா இவ்வளோ நேரத்தில் இவன் கேட்கவும் நம்மளனா நீயே வேணா கதவை தட்டி பாருடான்ட்டு போயிட்டான். உண்மையாக தான் இருக்கும், கோ எதுக்காக நம்மகிட்ட போய் சொல்ல போகிறான்னு இவனும் நம்பிட்டான். அடுத்து அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னையே ஃபாலோ பண்ணுறியன்னு கேட்க 2 பேரும் சேர்ந்து தானே இம்ப்ரூவ் ஆகணும்னு சொன்னோம், அப்போ சேர்ந்து தானே ஓடணுன்ட்டு ஜாலியாக ஓடிட்டு இருக்க நடுவில் ஃபேங் வந்துட்டான். வாட் அ கோஇன்சிடென்ட், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடலான்னு ஹீரோ விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் என்ன ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுற மாதிரியே இங்கே நூல் போட்டுருக்கான், ஆனால் நான் ஒரு பொண்ணே கிடையாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறான் இவன். தென் இப்போ அப்படியே கட் பண்ண ஜாங் வந்திருக்கான், சும்மாவா இருப்பான். திரும்பவும் ட்ராக்ல மீட் பண்ண போகிறோம், தயவு செஞ்சு என்னோட காலை மட்டும் ஓடிச்சிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ரேசிங்னு போனால் என்ன வேணால் நடக்கும், அதுக்கெல்லாம் தயாராக தான் இருக்கணும், உனக்கு அவ்வளோ பயமாக இருந்தா குவிட் பண்ணிட்டு போக வேண்டியதானே நம்ம ஹீரோயின் திட்ட. ஓஹோ ஹேண்ட்ஸமான பையனையெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளவும் ஃபேங்க்கெல்லாம் கோவம் வந்துருச்சு, எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல நீ கிளம்பு, நீ பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுன்னு இவ சொல்ல நீ பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கால என்னோட உயிரே போயிருக்கும், இருந்தாலும் லக்கிலே உயிர் பொழைச்சிக்கிட்டேன், பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இதை இவன் திரும்பி திரும்பி பேச ஹீரோக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ட்ராக்ல அப்படியே வாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நீ ஓகேவா இருக்கியான்னு கேட்கும்போது நான் இப்போ நல்லா இருக்கேன்னு சொன்னால் நீ என்னை நம்பிடுவியான்னு கேட்குறான். இவ உடனே கூயிச்சன் தான் என்னோட ஐடல், இப்போ இல்லைன்னாலும் சீக்கிரமாகவே நீ எனக்கு சொந்தமாக போகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கத்திட்டு இருக்கேன். இப்போ இல்லைன்னா அப்புறமாவா, ஏன் இப்போ என்னன்னு கேட்க இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது உனக்கு ஒரு குட்டி கிஃப்ட்டுன்னு சொல்லி ஸ்டிக்கரை காட்டேன். இவனுக்கு இந்த கார் ஸ்டிக்கர்னால் ரொம்ப பிடிக்கும், கேமிங் மாலுக்கு போயிருந்தாங்க இல்லையா அப்போ அதை பார்த்துருப்பான். பின்னாடி இவனுக்கு பிடிச்ச ரேசரோட சைனும் இருக்க, அதை இவளே தான் போட்டு கொண்டு வந்துருப்பா போல. இருந்தாலும் நான் உனக்கு இது ஒரு கிஃப்டாக தான் கொடுக்குறேன், நீ தனியாக எதுவும் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இந்த டைம் நான் உன்னோட இருக்கேன், 2 பேரும் சேர்ந்தே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோங்கிறா. இவர் வந்துட்டு என்னோட சின்ன வயசுலேருந்து ஃபேவரட்டான ரேசர், அவர் ஓட்டின கார் எனக்கு வேணும்னு சின்ன வயசில் அம்மாட்ட கெஞ்சி கேட்க ஒரு நாள் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் என் அப்பா அதை உடைச்சிட்டாருன்னு சொல்ல அவர் கோவத்தில் போட்டு உடச்சி எடுத்திருக்காரு.
ஏன் இவ கேட்கவும், எனக்கு ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கும்போது அவருக்கு ஆசைப்பட்ட எதுவும் கிடைக்கலன்னா கோவம் தானே வரும். பட் இப்போ என் மனசார எனக்கு பிடிச்சதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் என்னோட ஒரு சின்ன மிஸ்டேக்கால ஜாங்கோட உயிரே போயிருக்க வேண்டியது. பட் அந்த இடத்துல என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் மட்டும்தான் நான் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி என்னால் காம்பன்சேட் பண்ண முடியும்? என்னால் தான் அதே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணேன். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ நீ தனியால் கிடையாது, நானும் உன்னோட இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதலாக ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. இங்கே இவங்களுக்கு காரில் ரெடி ஆயிடுச்சு. ரேஸில் உன்னோட பெஸ்ட்டை கொடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நல்லா சொல்லிட்டு ஹீரோக்கு கடமைக்கும் உனையும் தாண்டான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் ஃபேங்கு. இப்போ நம்ம ஹீரோயினும் இவனுக்கு பிடிச்ச அந்த ஸ்டிக்கர் இருக்கும்ல, அதை அவனோட ஷர்ட்டில் ஒட்ட அவன் அவளோட ஹெல்மெட்டில் ஒட்டி விட்டுட்டு இருக்கான். ஸோ இப்படி மொத்தமாக ரெடியாகி வெளியே வர ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. 2 பேரும் மாசா என்ட்ரு கொடுக்க ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி தம்ஸ் அப் 2 பேரும் போட்டுட்ருக்க பின்னாடிலேருந்து ஜாங் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ ரேஸும் ஸ்டார்ட் ஆக கார்லாம் சும்மா பறக்குது அவ்வளோ வேகத்தில். ஜாங் நம்ம ஹீரோவை மிந்துறதுக்கே விட மாட்டேங்கிறான், பிளாக் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் பூந்து நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஹீரோவை முன்னாடி போக விட்டுட்டா. ஸோ இப்போ முன்னாடி போயிட்டதால இன்னும் பயங்கர வேகத்தில் எல்லாரும் பறக்கிறாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ண வின் பண்ணுறது நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான். நம்மளோட டீம் வின் பண்ணிட்டாங்கன்னு இவங்க சந்தோஷப்பட ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம ஹீரோ, செகண்ட் பிளேஸ் நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. ஹார்ட் ஒர்க் பண்ணது வீணா போகல. இங்கே தாத்தாவை காட்ட ஜாங் இவங்களோட டீமுக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான் இல்லையா. ஸோ அப்படியே அவனை விசாரிச்சுட்டு பட் அவன் நம்ம கூவை தான் ரொம்ப டார்கெட் பண்ணுற மாதிரியே இருக்கேன்னு கேட்க, இல்லை தாத்தா, அவன் வந்ததுக்கப்புறமா நம்ம டீம்மேட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்மளோட கூவை யாரும் ஹர்ட் பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கான். சாகடிக்கெல்லாம் ட்ரை பண்ணுறான். ரேஸ்லலாம் நம்ம ஆளுங்க வின் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ கிளப்புக்கு வெளியே ஃபேன்ஸ் கூட்டம். அடடே இன்னைக்கு வெளியே போக முடியாது போலேன்னு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ண, ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறேன், நானே உன்னை ஈஸியாக கூப்பிட்டு போகிற பாருன்னு சொல்லிட்டு யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டான் வெளியே. ஜாலியாக வேணுங்கிற அளவுக்கு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு வந்துட்டுருக்கேன். ரொம்ப தேங்க்யூ, நீ ஹெல்ப் பண்ணதால தான் நான் இப்போ நல்லா ஃபீல் பண்ணுறேங்கிறா. நான் உன்னோட நல்ல பட்டி இல்லையா, ஸோ உனக்காக நல்லது மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிட்டு வர நம்ம ஹீரோயினுக்கு வயிறு வலி. அடடே பீரியட்ஸ் டைமா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு லாலிபாப் வாங்கிட்டு வரேன்னு கடைக்குள்ளே போனவன் தெரியாத மாதிரி நாப்கினை வாங்கிட்டு வந்துட்டு வெளியே பார்த்தா ஹீரோவை காணோம். அந்த ஜாங் பையன் ஆளை வச்சு ஹீரோவை கடத்தி 5-6 பேரை வச்சு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கான். என் காலோட வலியெல்லாம் உனக்கு இன்னும் ஏற்படலடா. ஒரு ரேசருக்கு அவங்களோட கால் எவ்வளோ முக்கியம்னு உனக்கு உடஞ்சாதாண்டா தெரியும்னு சொல்லி ஹீரோவோட காலை உடைக்க போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துட்டா. போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, ஒழுங்கா ஓடிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூக்க, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் இங்கே வந்து தலையிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அடிக்க வரும்போது கரெக்டாக ஹீரோ அவன் கையை பிடிச்சிட்டு, இந்த விஷயத்தில் நானுக்கு சம்மந்தமே கிடையாது, அவன் மேலே கை வைக்கக்கூடாதுன்னு பேச சைரன் வேற சவுண்டு கேட்டதும் அடுத்த டைம் பார்த்துக்கிறேன்டான்ட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது கடைக்காரர்கிட்ட அந்த சவுண்டை போட சொல்லியிருக்கா. இப்போ ரூமுக்கு வந்து அடிப்பட்ட இடத்துலலாம் மருந்து போட்டு விட்டுக்கிட்டே, அத்தனை பேர் அடிக்கிறாங்களே திருப்பி அடிச்சிருக்க வேண்டியதானு கேட்க, ரொம்ப தேங்க்ஸ் டாங்கிறான். அட டீம்மேட்ஸ்குள்ளே எதுக்கு சும்மா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நீ ஹெல்ப் பண்ணாமையா போயிடுவாங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேங்கிறான். அதை தான் நானும் பண்ணேன்னு சொல்லிட்டு திரும்ப மருந்து போட வரேன். இல்லை நானே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். சரி இந்தா இதை நீ தொடச்சிக்கோன்னு சொல்லிட்டு நூடுல்ஸை குக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. நான் உன்னோட சேர்ந்து சாப்பிட்லான்னு நினச்சங்கவும் சரின்னு நம்ம ஹீரோயினும் சேர்ந்து 2 பேருமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான். இவ பயங்கர ஷாக் ஆகிட்டா. நீ ஒரு பொண்ணுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியுங்க, என்ன சொல்கிற, எப்போ உனக்கு தெரியும்னு கேட்குறா. 2 பேரும் ஒன்றாவே இருக்கோம், கண்டுபிடிக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமானு கேட்டதும் இவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இங்கே பாரு நான் உண்மையை தான் சொல்கிறேன், என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லி கேட்க அவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு. கட் பண்ணால் 2 பேரும் கல்யாண கெட்டப்பில் வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்களுக்குன்னு ஒரு பர்சன் கிடைச்சாங்கன்னா அவங்களோட சேர்ந்து சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஷேர் பண்ணி வாழ்கிறதா உண்மையான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேங் தான் மைக்க பிடிச்சி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். இங்கே இவங்களுக்கு கல்யாணமே நடக்க போகுது. ஹீரோவும் அப்படியே ஆசையாக அவளோட ஃபேஸை பார்க்க மீசை இருக்கு, இதெல்லாம் கனவு, நானே கல்யாணம் பண்ணுற மாதிரி எனக்கு எதுக்கு கனவு வருதுன்னு இவனுக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு இப்போ இவளை திரும்பி பார்க்க அவள் அசைஞ்சதும் பயங்கரமாக பயப்பட்டான். ஆனால் அவளோ தூக்க கலக்கத்தில் வந்து இவனுக்கு நல்லா போத்தி விட்டு படுக்க, சச்சா நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எழுந்து ட்ரைனிங் இருக்குது, சீக்கிரம் போகணும், லேட் ஆகிட்டே இருக்கு பாரு, எந்திரிங்க எழுந்திரிக்கவே மாட்டான். கிட்ட வந்து எழுப்பினாலும் என்ன நீ என்னை இக்னோர் பண்ணுறியா, இப்போ பாரு உன் பெட்ஷீட்டெல்லாம் இருக்க போகிறேன்னு என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டான். இன்னுமா நடிக்கிறேன், உன்னை எப்படி எழுப்புறேன் பாருன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஊத அவனுக்கு கூசுது. திரும்ப பண்ண
டப்புன்னு அப்படியே அவளை சொல்லட்டி போட்டு, நான் எதுவும் பண்ணல, நீ தான் இதை ஆரம்பிச்சு வச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கிட்ட வந்து ஊதி விளாண்டுட்டு இருக்க. வெளியே ஃபேங்கு வா 2 பேரும் ஒன்றா சாப்பிட போலான்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். உடனே இவ வாய் அடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டு இருக்கோம், எழுந்ததும் வரோன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். சேர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு நீயும் அவனும் அவ்வளோ க்ளோஸான்னு கேட்க, நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கோம். க்ளோஸாக இருந்தா என்ன, க்ளோஸாக இல்லைன்னா என்ன, சாப்பிட்றதுல என்ன இருக்குங்கிறா. இல்லை, நீ என் கூட மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், நான் சொல்கிறது உனக்கு புரியுதலன்னு கேட்க, இப்படி பிடிச்சா எப்படி பேச, புரிஞ்சுது, எனக்கு கொஞ்சம் விடுறியாங்கிறா. ஆனால் அவனும் இப்படிக்கா பிடிச்சிக்க, இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டக்குன்னு எழுந்துட்டு ஒருவேளை நான் பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டானோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் ஓடி போயிட்டா. இவனும் இங்கே நேனை பார்த்தா எனக்கு ஏன் பொண்ணு ஃபீல் வருதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கான். உள்ளே போனவளோ நான் பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டானோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆக மொத்தம் இன்னும் கண்டுபிடிக்கல. தென் இப்போ அப்படியே கட் பண்ண, இவங்க கண்ட்ரிலேயே ஒவ்வொரு சிட்டியில் சாம்பியன்ஷிப் நடக்க போது, நம்ம டீம் வின் பண்ண சேர்ந்து ஃபைட் பண்ணுவோன்னு ஒரு சியர்ஸை போட்டு ஒவ்வொரு சிட்டியாக போய் கலந்துக்க. வின் பண்ணுறது இவங்க 2 பேரும் தான். போகிற இடம்லாம் போய் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த ரேசிங் சீரீஸ்லாம் முடிய நைட்டு ரூமில் உட்காந்துட்டு கூடவே இருக்கவங்களோட ஜென்ரை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி நெட்டில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்ததும் டப்புன்னு அதை எடுத்து ஒழிச்சு வைக்க ட்ரை பண்ணுறானா. என்ன நர்வஸ் ஆகுற, என்கிட்ட ஏதோ மறைக்கிற போலியன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையேங்கிறான். ஒன்றும் இல்லையா, சரி என்கிட்ட காட்டுங்க. காட்ட மாட்டான். என்ன இப்படி பண்ணுற, காட்டுன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அவன்கிட்ட இருந்து போடுங்க ட்ரை பண்ண. ஆக்சிடென்டெல்லாம் கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. டப்புன்னு எந்திரிச்சவ இப்போ எதுக்கு என்ன கிஸ் பண்ணேன்னு கேட்க, அவனுக்கு பதிலே இல்லை. அகைன் கிஸ் பண்ணி என்கிட்ட யாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் படுத்துக்கிட்டா. 2 பேரும் ரொம்ப நர்வஸில் இருக்காங்க. நடுங்கிறது வெளியவே தெரியுது. விளையாட்டுத்தனமாக மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் என்னோட ஹார்ட் பீட்டியை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கொண்டும் புரியலை. இங்கே இவ்வளோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் படுத்துட்ருக்கா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோவை காட்டேன். நானும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதால தான் நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டனோ. ஆனால் அவன் ஒரு பையன்ல. இல்லை, இதை இப்படியே வளர விடக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதா நல்லதுன்னு முடிவு பண்ண. இங்கே நம்ம ஹீரோயின் அப்படியே எழுந்து பார்க்குறா. ஹீரோவை காணோம். எட்டி பார்க்க அவன் ஓடிட்டு இருக்கான். சரி அப்படியே ஜாயின் பண்ணி போன்னு கீழே வந்தா. என்ன ஜாகிங்கா, அப்போன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டான். அடுத்து ஜிம்மில் இவளை பார்த்ததும் நான் முடிச்சுட்டு நீ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். இவன் என்ன அவாய்ட் பண்ணுறானா அப்படி சொல்லிட்டு இவளுக்கு ஒன்றும் புரியல. நைட்டு ஹீரோவை தவிர 4 பேருமா அப்படியே சேர்ந்து ஜாலியாக பேசிட்டு வர. ஆப்போசிட்டில் ஹீரோ வர, ஏன் இவ்வளோ லேட்டாகியும் ரூமுக்கு வரல, என்ன பண்ண அப்படின்னு கேட்க, ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு போகவும், நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு தான் போயிட்டுருக்கோம், நீயும் வாவேன்னு சொல்லி கூப்பிட, இல்லை எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு போகிறான். இதை பார்த்த ஃபேங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் விடு வா நாம போய் சாப்பிட்லான்னு நம்ம ஹீரோனையும் கூப்பிட்டு 4 பேருமா கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே இப்போது சூக்கிட்ட இவன் எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணுறான், என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு காரணத்தையே சொல்லாமல் இவ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்க. இப்போ நீ மட்டும் என்கிட்ட சொல்லனா நான் எழுந்து போயிடுவேன், முணங்கிட்டே இருந்தால் எனக்கு என்ன புரியும்னு கேட்கவும், ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்காங்க. அண்ட் அந்த பையன் அவளுக்கு ஸ்பெஷல் தான். ஆனால் அதே மாதிரி தான் அந்த பையனும் அந்த பொண்ணை நினைப்பான்னு நினைக்கிறியான்னு கேட்டவன், சரி விடு உனக்கு எங்கே இதெல்லாம் புரிய போகுதுன்னு சொல்ல, உன்னையும் கூவையும் வச்சு தானே பேசிகிட்டு இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. சரி சொல்லு எப்படி 2 பேருக்கும் போயிட்டுருக்குன்னு கேட்க, ஆக்சிடெண்ட்லாம் அப்படியே கிஸ் பண்ணிட்டோங்கவும், ஆக்சிடெண்ட்டாக கிஸ்ஸா எங்கே சொல்லுன்னு கேட்குறா. இது மாதிரி ஒரு பொருளை பிடுங்க போக இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல, அப்போ நீ அவனை லவ் பண்ணுற, ஏண்டி என்கிட்ட மறைச்சேன்னு கேட்க, நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேங்க. உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லுங்கிறா. ஆமாம், என்ன நானே தான் ஏமாத்திட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஷென்யி கிடையாது இல்லையா. இங்கே பாரு ஷென்யி, உன் பிரதருக்காக நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க. இதில் ஜெயிச்சு போனன்னா பொண்ணுங்களாலையும் இந்த ஃபீல்டில் சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வரும். இதே ஜஸ்ட் லைக் நீ அப்படியே தோற்று போய் போனன்னா எந்த கிளப்லேயும் உன்னை சேர்த்துக்க கூட மாட்டாங்கன்னு சொல்ல, எனக்கு சொல்ல வர்றது புரியுது சூங்கிறா. நீ குயிச்சானை டேட் பண்ணுறது தப்பே கிடையாது, பட் நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, உன்னோட கோல் என்னங்கிறத நீ எப்போவும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்கிறா. இங்கே கரெக்டாக ஹீரோ இப்போ தான் ரூமுக்கு வந்திருக்கானா. பால்கனியில் நின்று பார்க்க சூவும் ஹீரோயினும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததும் டென்ஷன் ஆகிட்டான். ஹீரோயினா ஒரு பையனா தானே இவன் நினச்சிட்டு இருக்கான். ஸோ பொண்ணோட க்ளோஸ் ஆகிறானா அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நாள்லேருந்து அப்படியே ட்ரைனிங்க்கெல்லாம் போக நம்ம ஹீரோ வரவே இல்லை. என்னாச்சு கோயிச்சானை காணுன்னு கேட்க, ஏன் இப்போ அவனை கேட்ட என்ன பண்ண போகிற, அவன் இன்னைக்கு லீவ் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுக்கிட்டே இருக்க பனிஷ்மெண்ட்டை கொடுத்து விட்டாரு. ரொம்ப அவாய்ட் பண்ணுறான், சுத்தமாக பார்த்துக்கிறதே இல்லையா. ஸோ அவனோட பெட்டை பார்த்து அப்படியே சோகமாக படுத்துட்டு இருக்கேன்.
கரெக்டாக ஃபேங்கு சாப்பிட்றதுக்காக டம்ப்ளிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ரொம்ப தேங்க்யூடான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்க கேள்விப்பட்டேன். சார் உனக்கு பனிஷ் பண்ணிட்டாங்க போலேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் கன்னத்தில் மாவு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே பாரு மாவெல்லாம் கன்னத்தில் இருக்குன்னு துடைக்க கரெக்டாக ஹீரோ வந்து இதை பார்த்துட்டான். இப்போதான் புரியுது உனக்கு சோவையும் பிடிச்சிருக்கு ஃபேங்கையும் பிடிச்சிருக்கான். அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் முக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வான்னு டப்புன்னு இழுத்துட்டு போக என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் பிடிக்கிறானா அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு திரும்ப இழுத்துட்டு போக அவன் பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். டேய் விட்றா அப்படி சொல்லிட்டு திரும்ப இழுத்துட்டு போக என்னை விடுங்களேண்டான்னு சொல்லிட்டு 2 பேர் கையும் உதறி விட்டுட்டு இப்போ நீங்கள் ஒழுங்காக பேச போகிறீங்களா இல்லையான்னு திட்ட நான் உன் கூட கொஞ்சம் முக்கியமாக பேசணுங்கிறான். நானும் இவளோட பேசணும்னு ஃபேங்க் சொல்ல சரி எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு குயிச்சன் நம்ம ஹீரோயின் கேட்குறா. நிஜமா இங்கேயே சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போயிட நம்ம ஹீரோயினும் பின்னாடியே வந்துட்டா. அடப்பாவி கஷ்டப்பட்டு செஞ்ச ஃபுட்டெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபேங்கை ஃபீல் பண்ணுறான் பாவம். இப்போ இங்கே வெளியே வந்ததும் சரி சொல்லு யாரும் இல்லை என்ன சொல்லணும்னு கேட்குறா. அவன் திரும்பி இப்படி ஒரு பயங்கரமான லுக்கை போட உனக்கு நல்லா பேச தெரியாதா இப்போ எதுக்கு பயமுறுத்துற மாதிரி பண்ணிகிட்ருக்க நம்ம டீம்மேட்ஸில் எதுவாக இருந்தாலும் நீ ஷேர் பண்ணணும்னா நீ பாட்டுக்கு பேச டப்புன்னு வந்து அவளை கிஸ் பண்ணிட்டான். இவ பயங்கரமாக ஷாக்காக நான் உன்னை லவ் பண்ணுறேன். சூவோ ஃபேங்கோ யாரோடையும் நீ க்ளோஸ் ஆகவே கூடாது. அவங்களோட அப்படி க்ளோஸ் ஆகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கொஞ்ச நாளாவே நீ என்னை பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணிலிருந்து தண்ணியெல்லாம் வந்துட்டு இருக்கு. எமோஷனல் ஆகி எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னு பார்த்தா சொன்ன மாதிரி கனவு கண்டு நின்றுட்டு இருக்கான். கோ ஏதோ சொல்கிறேன்னு கூட்டு வந்துட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கேன். இவ கத்தவும் தான் அவனுக்கு நினைவே வருது. இல்லை எதுவும் இல்லை எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அதனால கொஞ்ச நாளைக்கு ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ண போகிறேங்க. ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ண போறியா? ட்ரைனிங்கை விட அப்படி என்ன உனக்கு முக்கியமான விஷயம் இருக்குன்னு கேட்க நான் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதா வந்தனே தவிர உன்னோட ஒப்பீனியனை கேட்க வரலன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ நேரம் ரூமுக்கு வர அவளுக்கு ஒரு பார்சல் வச்சிருக்காங்க. ஷெனி இது உனக்காக தான் நம்ம நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுவோன்னு சொல்லி அழகா பொண்ணுங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு ஹீல் ஷூன்னு சொல்லிட்டுலாம் வச்சிருக்காங்க. என்னோட உண்மையான பேர் தெரிஞ்சிருக்குன்னா அப்போ ஷோவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகா பொண்ணு மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு நேரம் அந்த இடத்துக்கு வந்தா அங்கே இருக்கிறது ஃபேங்கு. இவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்ன ஷோ இல்லாமல் நீ இங்கே இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்க நீ பொண்ணுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். லாக்கர் ரூமில் நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை எதிர்பாராமல் கேட்டுட்டேன். உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதான் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் சத்தியமாக இது யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீ எனக்கு கூஸ் பம்ப்ஸ்லாம் வர வச்சுட்டுடான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக உன்ட்ட நான் ஒன்று சொல்கிறதுக்காக தான் இங்கே வரவே சொன்னதுன்னு சொல்லிட்டு இவன் பேச வரும்போது கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துட்டான். ஹீரோயினை பார்த்து கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு இவன் போய் என்ன குயிச்சன் இங்கே கோயின்சிடென்ட்டாக பார்த்துருக்கோமே அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க என்னடா நீ இந்த பக்கம்னு சொல்லிட்டு எட்டி பக்கம் பொண்ணு கீழே இருக்கவும் ஓஹோ உனக்கு பொண்ணு தான் பிடிக்குமான்னு கேட்குறான். பொண்ணு இல்லாமல் வேற யாரும் பிடிக்கும்னு இவன் கேட்க அப்படி இல்லை உனக்கு பிடிச்ச பொண்ணு கூட இருக்காளான்னு கேட்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாங்கிறான். அப்போது நம்ம கோவை மீட் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு இங்கே வந்திருக்கா. அடடே எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியோ அப்படி சொல்லிட்டு பேச சச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம ஃபேங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பொண்ணு இவனோட சீனியர்னு சொல்லி ஃபேங்க் கிட்ட இன்ட்ரோ பண்ணிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டான். இதை பார்த்த ஹீரோயினால தாங்கிக்க முடியல. அவ்வளோதான் முகம்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வேற கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே ஃபேங்க் பார்த்துட்டு தான் இருக்கான். அவங்க 2 பேரும் நல்ல மேட்சாக இருக்காங்கல்லன்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் பேச நம்ம வேற பிளேஸ்க்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சச்சா இல்லை கோ என்னை நோட்டீஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. அவனோட கண்ணு ஃபுல்லாக அவன் க்ரஷ் மேலே தானே இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறது ஃபேங்க்குமே நல்லா புரியுது. வேணான்னு சொல்ல நிறைய ஊற்றி அவ பாட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கா. ஜிம்ல அவாய்ட் பண்ணது சாப்பிடலான்னு கூப்பிட்டப்போ கூட எனக்கு பசியே இல்லைன்ட்டு போனது. இப்போது ட்ரைனிங்கே ஸ்கிப் பண்ண போகிறேன்னு சொல்லி இவள் அட்வைஸ் பண்ணதுக்கு கூட நான் உன்ட்ட இன்ஃபார்ம் தான் பண்ண வந்தேன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிருப்பாள்ல. இதெல்லாம் நினைக்க கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி சாப்பிட ஆரம்பிக்கலாமேன்னு ஃபேங்க் சொன்னதும் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு உள்ளே வந்து அடிக்க வந்தப்போ இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணது இவளோட காயத்துக்கு கேரிங்காக மருந்துலாம் போட்டு விட்டுருப்பான்ல. அப்போது நான் உன்னோட டீம்மேட்டாக இருக்கிறதால தான் என்னை கேர் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நான் ஜஸ்ட் உன்னோட டீம்மேட் மட்டும் தானே சொல்லிட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டா. முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அப்போவும் மனசுக்குள்ள இதே ஓடிட்டு இருக்க கீழெல்லாம் விழுக போக ஃபேங்க் தான் பாவம் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். கோ அதே இடத்துக்கு வருவான்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இது எல்லாமே என்னோட தப்பு தான். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் பார்த்து கூப்பிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃபேங் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் கிடையாது. இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்ததும் என்னை வீக்காக நீ எடை போட்டியே
நான் ரேசர், எப்படி நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ சரின்னு சொல்லிட்டு இவனுக்கும் கொஞ்சம் ஃபீல் ஓகேவாயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹாட் பாட் போகலாமேன்னு கேட்கவும் சரி போய்க்கலான்னு சொல்லிட்டு நீ முதல்ல ரூமுக்கு போ, நான் ஷூவை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவனுக்கு போக மனசே இல்லைனாலும் வலுக்கட்டாயமாக அவனை ரூமுக்கு அனுப்பிட்டு இவன் மனசுடைஞ்சு போய் ரொம்ப சோகத்தில் வந்துட்டுருக்கா. கரெக்டாக அதே வழியாக தான் நம்ம ஹீரோவும் வந்துட்டுருக்கான். இவன் ஏன் சோகமாக இருக்கான்னா அந்த சீனியர் பொண்ணை மீட் பண்ணான் இல்லையா, அது ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்காக தான். நான் விரும்பக்கூடாத ஒரு பர்சனை விரும்புகிறேங்க. விரும்பக்கூடாத பர்சனா என்னடா பேசுகிறேன்னு அவங்களுக்கே ஒன்றும் புரியல. என்னோட அட்வைஸ் உனக்கு வேணும்னா என்னோட ரேடியோ சேனலில் போட்டு பாருடா, அப்போவே உனக்கு தெரியுங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. லவ்வில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா எனக்கு தெரிஞ்சது நீ மட்டும்தான், ஸோ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி கேட்க அப்படி யாரை தாண்டா லவ் பண்ணுறேன்னு அவங்களும் கேட்குறாங்க. இவனுக்கு அதை சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. சொன்னானா இல்லையான்னு தெரியலை. இங்கே நம்ம ஹீரோயினும் ஒரு பக்கம் ஹீல்ஸ் எல்லாம் கழட்டி கையில் பிடிச்சிட்டு வெறும் காலோட தான் சோகமாக நடந்து வந்துட்டுருக்கா. அதே மாதிரி ஒரு வருத்தத்தோடு தான் நம்ம ஹீரோவும் வந்துட்டுருக்கான். ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணுன்னா உன்னோட மைண்டை நீ யூஸ் பண்ணக்கூடாது, மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்க கரெக்டாக நம்ம ஹீரோயின் கிராஸ் பண்ணுறா. பட் அவளும் பார்க்கல, இவனும் பார்த்துக்கல. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே நேராக ஷூவை மீட் பண்ணி ஒரு மாதிரி தயக்கத்தோடு இருக்க அவளுக்கே தெரிஞ்சு போச்சு கோவா பற்றி தான் ஏதோ ஓட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ரேசிங் தான் முக்கியம்னு சொல்ல வரும்போதே என்ன ஆனாலும் எனக்கு ரேஸ் தான் ரொம்ப முக்கியம், கொஞ்ச நாளைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன், என்னை நானே பார்த்துப்பேங்கிற மாதிரி கேட்குறா. நைட்டு போல் இப்போ ஹீரோ ரூமுக்கு வந்து பார்த்தா ஹீரோனோட ஒரு திங்ஸ் கூட இல்லை, மொத்தத்தையும் காலி பண்ணி வேற இடத்துக்கே போயிட்டா. 2 பேருக்கும் பயங்கர வெறுப்பு. ஜிம்மில் கூட மீட் பண்ணிக்கிறாங்க, பட் பேசிக்கவே இல்லை. அடுத்து அப்படியே ஜாகிங்கும் ஒன்றா வர ஹீரோ வந்து எதுக்காக அங்கேருந்து மூவ் பண்ணிட்டேன்னு கேட்கவும் நமக்கு இன்னும் கொஞ்சம் மேட்சஸ் தானே இருக்குது, அதில் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் வேறு ரூமுக்கு போயிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி நான் ஏதாவது பண்ணிட்டேனான்னு கேட்க அவன் மூஞ்ச கூட பார்க்காம இல்லையேங்கிறா. அப்புறம் எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணுறேன்னு கேட்க பதிலே இல்லை. நம்ம ஜஸ்ட்டு டீம்மேட் மட்டும்தானா அப்படின்னு கேட்க இங்கே பாரு குயிச்சன், நான் உன்னோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி கிடையாது, என் இஷ்டம் போல் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, உண்மையும் சொல்ல முடியலை. மேபி ஒரு பொண்ணுங்கிற உண்மை இவனுக்கு தெரிஞ்சிருந்தா கூட உண்மையை சொல்லியிருப்பான் போல, என்னன்னு தெரியல. அப்படியே இந்த பக்கம் இப்போது நம்ம ஹீரோவோட தாத்தாவை காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பாவுக்குமே ரேசர் ஆகணுங்கிறது தான் கனவு, ஆனால் நம்ம கம்பெனியை பார்த்துக்கணுங்கிறதுக்காக அதை நீ தொலைச்சிட்டு வந்த. பட் உன்னோட பையன் அப்படி கிடையாது, உன்னோட கனவை அவன் நனவாக்குறான், ரொம்பவே பிடிவாதக்காரனாக இருக்கான், நம்ம கம்பெனி பக்கமே வரமாட்டேங்கிறான். அப்போ நம்மளோட கம்பெனியை ஷென்னுக்கு தான் கொடுக்கணுமாங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாரு. ஆக்சுவலாக 15 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட மகன் உயிரோடு இருக்கும்போது நீ விரும்புகிற அந்த பொம்பளையோ அவளோட பையனோ 2 பேருமே நம்ம ஃபேமிலி கிடையாது, ஸோ நம்ம ஃபேமிலி சொத்தும் அவங்களுக்கு போய் சேரவே சேராது, எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பேரை மட்டும்தான், குயிச்சன் மட்டும்தான், நம்மளோட சொத்தும் அவனுக்கு மட்டும்தான் போய் சேரணுங்கிற மாதிரி தான் பையனோட முதல்ல சண்டை போட்டிருப்பாரு. பட் இப்போ அப்படி கிடையாது, 2 பேருமே என்னோட பேரன்தான், அவங்கள பற்றி கவலைப்படுறதுக்கு இப்போ என்னை தவிர வேறு யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. மொத்தமாக அண்ணனுக்கே கொடுத்துடலாங்கிற மாதிரி தான் இப்போ மனசில் இருக்குது. பட் தாத்தாக்கு ஏதோ ஒரு இல்னஸ் இருக்குது, அது யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்காரு. வேலைக்காரம்மா கூட இது சொல்லிடலாமேங்கிற மாதிரி வந்து கேட்டால் கூட நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லி விரட்டி விட்டு தான் இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்ட 2 பேரும் ஜிம்மில் மீட் பண்ணிக்கிறாங்க, பட் பேசவே இல்லை. அடுத்து சாப்பிடும்போது நம்ம ஃபேங் தான் ஹீரோயினுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேரிங்கோட 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு இருந்தா ஹீரோ கடுப்பாக தனியாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். 2 பேருமே ஒருத்தரை நினச்சி ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நைட்டு இங்கே ஹீரோக்கோ ரூமுக்கு வரவே கஷ்டமாக இருக்குது. அவட்ட எப்படியாவது பேசலான்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில் சரி மெசேஜாகவே போட்டுருவோன்னு சொல்லி நீ எங்கே தான் இருக்க ரூமுக்கு திரும்பி வான்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணால் பிளாக் பண்ணி வச்சிருக்கா, சென்ட் ஆக மாட்டேங்குது. பிளாக்கே பண்ணியிருந்தாலும் இங்கே நம்ம ஹீரோயினும் அவன் ஃபோட்டோஸ் தான் பார்த்துட்ருக்கா. இப்போது ஹீரோவோட ரூமுக்கு வடை சேர்ந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு சுவானும் ஃபேங்கும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ஹீரோக்கு அதெல்லாம் மூடே இல்லை, அப்செட் ஆயிருக்கா இல்லையா. நானும் பார்த்துட்ருக்கேன், கொஞ்ச நாள் ஆளே சரியில்லையே, ஏன் நான் இங்கேருந்து போயிட்டான்னு சொல்லி தானே ஃபீல் பண்ணுறங்கும் போது அவன் இங்கேருந்து போயிட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன்னு சொல்லவும் நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணேன், ஆனால் அவன் என்னை பிளாக் பண்ணி வச்சுட்டான்னு தெரியுமாங்கும் போது பிளாக் பண்ணால் என்ன, கால் பண்ணி பேசு, சாப்பிட போகலான்னு கூப்பிடு, அப்படியே கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டு வாங்க எல்லாம் நார்மல் ஆகிடும்னு இவன் சொல்ல. டே அது எப்படா கால் பண்ணுறதுன்னு ஃபேங் பேச ஹீரோ டக்குன்னு கால் பண்ணிட்டான். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோனை அட்டென்ட் பண்ணிட்டா. சாப்பிட போகலாமான்னு கூப்பிட பதில் பெருசாக வரல. எந்த பிளேஸு டைமுங்கிறத நீயே சூஸ் பண்ணுங்க. ஓ அப்படிங்கிறா. இதுக்கு என்ன அர்த்தம், எஸ்ஸா நோவான்னு கேட்க நான் திங்க் பண்ணி சொல்கிறேங்கிறா. சரி என்ன சாப்பிட்லான்னு கேட்கும்போது ஹாட் பாட்க்கு ஓகே சொல்லிட்டா, வரேன்னு ஒத்துக்கிட்டாச்சு.
என்னடா சொன்னா ஏன் மூச்சில் எப்படி இருக்குன்னு கேட்கவும் அவள் வரேன்னு சொல்லிட்டான்னு சொல்லவும் இதை கேட்ட ஃபேங்கால சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல, அப்செட் ஆகி குடிக்கவே ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோவுக்கு காரம் அதிகமாக ஒத்துக்காது, அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் டபுள் ஃப்ளேவர்லேயே ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. சரி இப்போவே சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக உங்ககிட்ட நான் சொல்லணும்னு சொல்லி இங்கேருந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அங்கே தனியாக தானே இருப்பேன், பேசாமல் என்னோடையே வந்து ஸ்டே பண்ணிக்கலாமல்லங்கிற வார்த்தையை ஃபினிஷ் பண்ணவே விட மாட்டாங்க. 2 டைம் என்னடானா வெயிட்ரஸ் அம்மா வந்து குழப்பி விட்டுருச்சு. 3ஆவது டைமும் ட்ரை பண்ண ஹீரோயினுக்கு கால் வந்துருச்சு. கடுப்பாயிட்டா ஹீரோ. ஏதோ சொல்ல வந்தால சொல்லு ஹீரோயின் கேட்க, நீ இங்கிருந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்னால் தனியாக இருக்க முடியல, நீயும் வந்துடுன்னு மறுபடியும் சொன்னாலும் ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே மறுபடியும் ஹாட் பாட் ரெடின்னு வெயிட்டர்ஸ் வந்துட்டாங்க. மீறி என்னத்தை சொல்கிறது, ஒன்றும் இல்லை சாப்பிடுன்ட்டான். அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு 2 பேரும் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க ஹீரோக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஓவர்லோட் ஆகிடுச்சு. தலை நான் கிட்ட வந்து உட்காரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, நான் ஏன் இவ்வளோ குடிச்சிருக்கேன் தெரியுமான்னு கேட்க, ஏன் குடிச்சிருக்கேன்னு கேட்குறா. ஏன்னா நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உன்னோட சேர்ந்து சாப்பிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம், தயவு செஞ்சு திரும்ப வந்துடேன்னு கேட்க, கோ அதிகமாக குடிச்சிட்ட போலியங்கவும், இல்லை நான் இன்னும் குடிக்கல, ப்ளீஸ் ப்ளீஸ் எங்கேயும் போயிடாத, நம்ம ரூமுக்கே வந்துடுன்னு சொல்லிட்டு பாவமாக பையன் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். இவளுக்கே சிரிப்பு வந்துருச்சு. இது யாரும் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலமையில அவனால் நடந்தா வர முடியும், பாவம் அவளை தான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. கரெக்டாக கொஞ்சம் ஃபேங் வந்து ஹெல்ப் பண்ணி விட, போதும் நானே உள்ளே கூப்பிட்டு போய்க்கிறேன், நீ போய் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஹீரோ உள்ளே கூப்பிட்டு போயிட்டா. ஒரு வழியாக பெட்டில் கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு கரெக்டாக அவனை சரி பண்ணிட்டு இருக்கேன். அவன் டக்குன்னு அப்படியே அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, நான் உன்னை விரும்புகிறேன், நான் நிஜமாவே உன்னை விரும்புகிறேன், ஜஸ்ட்டு உன்னை ஒரு ரூம்மேட்டாக நடத்தணும்னு நினச்சாலும் என்னால் சத்தியமாக முடியல தெரியுமான்னு சொல்லிட்டு இன்னும் கெட்டி அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, என் மைண்டு ஃபுல்லாக நீ தான் இருக்கேன், என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு, நான் என்ன தான் பண்ணுறது, நீ மட்டும் பொண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மனசு விட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நானும் ஒரு பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு இவளும் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கும் அவனை பிடிக்குமாச்சே. டப்புன்னு கையை எடுத்துட்டு பொட்டுன்னு அடியை போட்டு போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே வெளியே முதல்ல ஹீரோ தான் எழுந்திருக்கிறான். ஹீரோயின் அப்படியே பெட்ஷீட் கூட இல்லாமல் குறுகி படுத்து தூங்கிட்டு இருக்கேன். இவன் எடுத்து போத்தி வச்சுட்டு அப்படியே கிட்டையே உட்காந்து அவளையே ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அழகாக தூங்குறாளாம். லைட்டாக கண்ணு முழிக்க, எழுந்துட்டியா, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதான்னு கேட்க, ஒழுங்கா என் காசு திருப்பி கொடுன்னு கேட்குறா. எது காசான்னு இவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன அப்படி மறந்து போயிடுச்சா உனக்கு, எத்தனை காசு போயிடுச்சு தெரியுமா, நீ பாட்டுக்கு கத்திட்டு இருக்க. ஓஹோ நான் உனக்கு பே பேக் பண்ணுமான்னு கேட்குறான். அப்புறம் நான் ஏன் ஒழுங்கா என் காசை கொடு, என்னென்ன வேலையெல்லாம் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு திட்டிகிட்டே இருக்க. சரி உனக்கு என்ன 10 மடங்காக வேணால் ஜாஸ்தியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பிடிச்சிட்டு, கோவம் மட்டும் போடாதடி தங்கங்கிற மாதிரி கொஞ்சிட்டு இருக்கான். கடைசியில் அவன் கையாலே வெரைட்டியாக குக் பண்ணி கொடுத்துட்டு, இங்கே இருந்தேன்னா நான் டெய்லியும் வகை வகையாக உனக்கு சமைச்சு போடுவேன்ட்டு இருக்கான். ஆக்சுவலாக கொஞ்ச நாளாக நானாவே இல்லை, அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன். நமக்கு இன்னும் கொஞ்சம் ரேசஸ் தானே இருக்குது, அதுவும் நடக்க போகிறது ரொம்ப முக்கியமானது, ஆப்போனன்ட் வேற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல, வின் பண்ணியே ஆகணும், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஷென்னான், முதல்ல உன் டீமை நம்பணும், அப்புறம் உன் மேலேயும் அந்த நம்பிக்கையை வைக்கணும், மற்றதையெல்லாம் தானா அதுவே நடந்துடுங்கிற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்க. ஹீரோவோட அண்ணன்காரன் சொல்லி தான் அந்த ஜாங் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கான். இதை வச்சு தான் குவோட பேரையே கெடுக்க போகிறங்கிற மாதிரி தான் இவனோட பிளானு. அப்படியே இங்கே ஹீரோவும், கவலையே படாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம்ல, சேர்ந்து வின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, எப்போ திரும்பி வர போகிறேன்னு கேட்க, அது என் மூட பொறுத்ததுங்கிறா. நீ ஏன் இப்படியே நடந்துக்கிற, முதலே நமக்கு ஒரே ரூம் தானே பிரித்து விட்டாங்க, இதில் தானே கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்தோம், இப்போ என்னன்னா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, ஸ்டார்டிங்கில் நீ என்னை பார்த்து பர்ஃபெக்ட் நல்லா திட்டங்கிறா. அது நான் அப்படி வேணும்னு சொல்லலையே. சரி சாரி, நீ வேணா என்ன அடிச்சுக்கோ, திருப்பி சத்தியமாக அடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கேன். அடிச்சிடுவேன், நிஜமாக அடிச்சிடுவேன் என்ன சொன்னாலும் சரின்னு தான் சொல்கிறானா, பட் அவள் அடிக்கவே இல்லை. எனக்கு தெரியும் நீ அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, எப்போ திரும்பி வர போகிறேன்னு கேட்க அவள் பாட்டுக்கு பேசாமல் சாப்பிட்டுட்ருக்கா. அப்படியே அடுத்த நாள் ஜிம்மில் பார்த்ததும், நீ நம்ம ரூம்க்கே திரும்பி வந்துடு, உனக்காக நீ என்ன சொன்னாலும் நான் எல்லாத்தையுமே பண்ண தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவள் பதிலே பேச மாட்டா, அவளை தூக்கி போட்டு போயிட்டாலாம். அவள் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கேன். என்ன ரொம்ப நல்லா நறுமணம் அடிக்குதோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்கா. இப்போ வந்து அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்கேன். அவனும் வந்துட்டான் நான்ட்டு பதறி அடிச்சு பயந்து போயிட்டா. இங்கே என்ன பண்ணுறங்கிற மாதிரி கத்தேன். சாரி திரும்பவும் வந்துடுன்னு உன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். இது மாதிரி பப்ளிக் பாத் யூஸ் பண்ணுறது உனக்கு இன்கன்வீனியன்ஸாக இருக்கும்ல, நீ உன் பாட்டுக்கு பேச, ஒழுங்கு மரியாதை கிளம்புன்னு கத்திட்டு இருக்கா. சரி கோவப்படாத, நான் சொல்கிறது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, இப்போ போறே இல்லையங்கவும் கிளம்பிட்டான். அடுத்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததும் பின்னாடியே வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான், திரும்பி வான்னு சொல்லிட்டு. நீ தனியாக தானே ஸ்டே பண்ணிட்டு இருக்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு,
அது சேஃப் கிடையாதுல்ல. ஸோ திரும்பி வந்துருன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கூடயே லிஃப்ட்ல ஏறிக்கிட்டு அந்த பக்கமாக நின்று பேசிகிட்டே இருக்கேன். டாட்டா பாய் பாய் அப்படியே தனியாக பேசிட்டுருன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டா. கரெக்டாக இதை பார்த்துட்டு அடடே 2 பேரும் பேச்சப் ஆயிட்டிங்களா, அப்புறம் என்ன திரும்பி இங்கே வர வேண்டியதானேன்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறா, மாற்றி மாற்றி ஃப்ளர்ட் பண்ணிக்கிறீங்களா, நடத்துங்க நடத்துங்க பயங்கரமாக போயிட்டுருக்கேன்னு ஓட்டேன். எப்படி பார்த்தாலும் நாங்கள் இப்போ 2 பேருமே பாய்ஸ் தான் இருக்கோன்ட்டு இருக்கா. ஆனால் நீ உண்மையான ஒரு பொண்ணுன்னு தெரியாமையே கோவு மேலே அப்சஸ்டாக இருக்கான் பாரு. எனக்கு நினச்சாலே சிரிப்பு தான் வருதுன்னு பேசிட்டு, நீங்கள் 2 பேரும் இந்த ஃபோட்டோவில் ஒருத்தர் பார்த்துக்கிறதுலே தெரியுது உனக்கு அவனை எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கா. சரி சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நைட் ஆயிடுச்சு. இவளோட ரூம் வேற பக்கம் இல்லை. கரெக்டாக மழை வேற வர அப்படியே போயிட்டு இருக்கா. ஆப்போசிட்ல ஹீரோ கொடையோட வந்திருக்கான். அவனை பார்த்ததும் ஒரே சந்தோஷம்தான். சரிவா போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா இவளோட ரூமுக்கு வந்துட்டாங்க. அடடே உன் ரூம் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நல்லா தான் இருக்கும் பாரு, நனைஞ்சு போயிருக்க தொட அப்படி சொல்லிட்டு துண்டை கொடுக்க கையை பிடிச்சி நீயே தொடச்சி விடுங்கிறான். குழந்தையே ஆகிட்டியான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு இருக்க. இவன் அவனையே பார்த்துட்டு இருக்கவும் இதுக்காக நீ இப்படி பார்க்குறேன்னு கேட்குறா. பார்க்குறதுக்கு நீ அழகா இருக்குன்னு சொல்ல எதுவும் பேசல. அப்படியே தொடச்சி விட ஹீரோக்கு ரொம்ப ஷை ஆகுது. காதெல்லாம் ரெட் ஆகிட்டு இருக்கு. தென் இப்போ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக ஜிம்மில் தான் 2 பேரும் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு குளிக்கிறதுக்காக வரேன். டப்புன்னு அவளை பிடிச்சி லாக் பண்ணி 2 பேரும் சேர்ந்து குளிக்கலான்ட்டு இருக்கவும் அவள் ஷாக் ஆகிட்டால. சரி சரி நீ முதல்ல போ, அப்புறமா நான் வந்து குளிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான். பட் இவ்வளோ வெளியே தான் அவன் நின்றுட்டு இருக்கான்னு நினச்சிட்டு கோ ஆக்சுவலாக நான் ஒரு பொண்ணு, என்னோட பேர் ஷென்யி, என்னோட பிரதருக்கு பதிலாக தான் இந்த ரேசிங் டீமில் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறதே. ஸோ சாம்பியன்ஷிப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு பேச இப்போ தான் ஹீரோ வரா இதுதான் கேட்குறான். அவ்வளோ மொத்தத்தையும் கேட்டான்னு நினச்சிட்டு இதெல்லாம் உன்ட்ட மறைச்சதுக்கு நீ என்கிட்ட கோவப்படுவியான்னு கேட்க, இதுக்கெல்லாம் நான் எதுக்கு கோவப்பட போகிறேன், எனக்கு ஆல்ரெடி தெரியுமேங்க. இவன் பயங்கர ஷாக்கு. போதையில் இருக்கும்போது நான் சொன்னது இவன் கேட்டானோன்னு சொல்லிட்டு உன்னோட ரூமில் நானும் இருக்கணும்னு நீ ஏன் விரும்புகிறேன்னு கேட்க, ஏன் இருக்கக்கூடாது, உனக்கு என்ன பிடிக்கலையா, அதனால தான் வேறு ரூமுக்கு போயிட்டியான்னு கேட்க, சாச்சா அப்படியெல்லாம் இல்லைங்கிறா. அப்போ வந்துடுவல்லன்னு கேட்க, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டா, நீ சொல்கிறியா இல்லையான்னு வாயை பிடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு செல்லமாக பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்க. இது எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஃபேங் வேற ஒரு மாதிரி பார்க்க, ஹாய் ஃபேங் சாப்பிட்றியா, நல்லா சாப்பிட்டு சொல்லிட்டு 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. தென் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சூக்கிட்ட சொல்லிட்டா இது மாதிரி ஹீரோக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி, எனக்கு அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவனோட சேர்ந்து சாப்பிட்ணும், காமெடி எல்லாம் பேசி சிரிக்கணும், அவனோடவே இருக்கணும், இது மட்டும்தான் என்னோட ஆசை. ஆனால் அவன் மற்ற பொண்ணுங்களோட சேர்ந்து போகிறத பார்த்தாலே மனசு வலிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. எது மற்ற பொண்ணான்னு சூக்கு தெரியல. லாஸ்ட் டைம் அவன் ஒரு பொண்ணோட டேட்டிங் போனான் அப்படிங்கவும், ஷென்யி முதல்ல நீ இதை கிளியர் பண்ணியே ஆகணும். ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அப்போவே அவன்கிட்ட இதை பேசி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. அவன் ஒன்றுதான் லவ் பண்ணுறான்னா பிரச்சனை இல்லை, ரிலேஷன்ஷிப்பை ஜாலியாக கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுவே அவனுக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இதை நீ கிளியர் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ நான் அதை கிளியர் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்க, கண்டிப்பாக நீ பண்ணி தான் ஆகணும். இப்போவா நான் உன்னை ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இடத்தையே. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கண்ணை திறக்க ஃபேங்கு சுவான்னு டீமெட் எல்லாம் பயங்கரமாக சூப்பராக டான்ஸ் பண்ணுறாங்க. இவளுக்கு பார்த்து அப்படியே மெய் மறந்து போயிட்டா. ஆடி முடிச்சதும் நம்ம ஹீரோ கேக் கூட வரான். இன்னைக்கு நம்ம ஹீரோனோட பர்த்டே, ஹாப்பி பர்த்டேன்னு எல்லாரும் பாட்டு பாட ஹீரோவும் கேண்டிலை பற்ற வச்சுட்டு உன்னோட விஷயம் மேக் பண்ணுன்னு சொல்கிறான். அவளோ கண்ணை மூடி ப்ரே பண்ணிட்டு அதை ஊதி அணைக்க அடுத்து நம்ம ஹீரோ ஸ்பெஷலாக பிரேஸ்லெட் கிஃப்ட் பண்ணுறான். 2 பேருக்கும் ஒரே மாதிரி சேம் மேட்சிங்காக போடலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கான். இதை டக்குன்னு கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. இப்போ அடுத்த நாள் விடிஞ்சதும் ஹீரோ கால் பண்ணி என்ன ஃப்ரீயாக தானே இருக்கேன், நம்ம ஒரு இடத்துக்கு போகலாங்க, சரின்னு ஒத்துக்கிட்டா. நான் டோருக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்ல ஓடி வந்து பார்க்குறா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கியோன்னு கேட்க, இல்லை ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் தான் வெயிட் பண்ணுறங்கவும், டே நீ ரொம்ப நல்லவனா இருக்கியேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கணத்தில் கிஸ் பண்ணிட்டு உள்ளே போனவன் திரும்பி வந்து நீ உள்ளே வந்து வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ண 2 பேரும் பீச்சில் தான் இருக்காங்க. அவள் ஜாலியாக ஐஸை சாப்பிட்டுக்கிட்டே அதிகமாக நீ நானும் சேர்ந்து தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படியே இருந்தால் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறது கஷ்டமாக போய்டும் இல்லைங்க. சாச்சா அப்படியெல்லாம் இல்லைங்கிறான். சரி உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் எப்படி இருப்பா, அழகா ஷேப்பா லாங் ஹேரோட மாடல் மாதிரி இருப்பாளான்னு கேட்க, சாச்சா அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவளை பார்த்துக்கிட்டே என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஷார்ட் ஹேரோட அழகான ஷேப்போட அவ்வளோ அழகாலாம் இருக்க மாட்டேன்னு சொல்ல, அப்புறம் 2 பேரும் இது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்க, கண்டிப்பாக பண்ணியிருக்கோன்னு சொன்னதும் கடுப்பாயிடுச்சு. அப்படியே தள்ளி உட்கார அவகிட்ட வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகுற போலியான்னு கேட்க, நான் எதுக்கு ஜெலஸ் ஆகணும், கேள்விப்பட்டேன்
நீ ஏதோ அழகான பொண்ணோட லாஸ்ட் டைம் அவுட்டிங்லாம் போனியாமா வேங்க? யாரு? எப்போ? யார் இதை உன்கிட்ட சொன்னா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். மற்றவங்க பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன்னு சொல்ல. அட அந்த பொண்ணா, அது என்னோட சீனியர். அவங்க கிட்ட சின்னதாக கேட்க வேண்டியது இருந்தது, அதான் மீட் பண்ணுங்கிறான். அப்போ அவங்க உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையான்னு கேட்க, சேச்சா வாய்ப்பே இல்லை, உனக்கு வேறு ஏதாவது என்னவா இருந்தாலும் கேளு, நான் சொல்கிறேங்கிறான். நீ யாராச்சும் லவ் பண்ணுறியான்னு கேட்க, ஆமாங்கிறான். யாரான்னு கேட்க, என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னதும் அப்படியே சோகமாயிடுச்சு இவளுக்கு. டக்குன்னு அவளை பிடிச்சி அவன் என்னதான் பார்த்துட்ருக்கான்னு சொல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறான். என்ன அர்த்தமா? நான் உன்கிட்ட எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு இது கூட தெரியலையான்னு சொல்லிட்டு, நான் உன்னை விரும்புகிறேன், நிஜமாவே மனசார விரும்புகிறேன், நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். மற்றவங்க இதை பார்த்து தப்பாக பேசுகிறதையோ எதையோ திங்க் பண்ணிக்கிறதையோ அதெல்லாம் நான் கேர் பண்ணிக்கவே மாட்டேன். நான் உன்னை விரும்புகிறேன், மனசார விரும்புகிறேன், இப்போவும் எப்போவும் கடைசி வரைக்கும் உன்னோடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, நானும் உன்னை அளவுக்கு அதிகமாக விரும்புகிறேன்னு சொல்லிட்டு கணத்தில் கிஸ் பண்ண. அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷம். நைட்டு படுத்தா எப்படி தூக்கம் வரும்? ஹீரோக்கு கால் பண்ணி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க, நானும் உன்னை தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீ தான் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறான். நாளைக்கு மீட் பண்ணிடுவோம்லங்க. நாளைக்கா? அது ரொம்ப லேட் ஆகும்ல, டைம்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது, நான் தனிமையாக ஃபீல் பண்ணுறேங்க. அப்போ சீக்கிரமாக போய் தூங்கு, ட்ரீமில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு, காலை கட் பண்ணாத, உன்னோட வாய்ஸை கேட்டுக்கிட்டே தூங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க போக, எப்போ வருவேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறான். நாளைக்கே வந்துடுவேன், பட் உனக்கு நான் கொஞ்சோண்டு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல, நேரில் வந்து நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே மொத்தமாக பேக் பண்ணிவிட்டு ஆசாசியாக வந்து பார்க்க ஹீரோவை காணோம். அவனோட ஒரு பொருள் கூட இங்கே இல்லை, மொத்தமாக காலி பண்ணிட்டான். இவ கொடுத்த ஸ்டிக்கர் மட்டும் இருக்கு. கரெக்டாக ஃபேங் வந்து கூக்கு என்னாச்சுன்னு தெரில, மொத்தமாக காலி பண்ணிவிட்டு ரேசிங் டீம் விட்டே அவன் போயிட்டான்னு சொல்ல, நைட்டு கூட என்கிட்ட நல்லா தானே பேசினா, அவனை சர்ப்ரைஸ் பண்ணணும் தானே நான் இங்கே வந்ததேன்னு சொல்லிட்டு ஃபேங் சொல்ல வரது கூட கேட்காம ஓடிட்டு இருக்கா. இவன் ஏன் போனான்னு சூக்குமே தெரியல. கொஞ்ச நாள்ல ரேஸ் வரப்போகுது, இப்படி போயிட்டானேன்னு சொல்லிட்டு சூக்கே கோவம் வந்துட்டு இருக்கு. அவனோட எல்லா பொருளையும் எடுத்துட்டு நான் கொடுத்த ஸ்டிக்கரை மட்டும் விட்டு போயிட்டானா, அவன் என்னை அவாய்ட் பண்றான்னு தானே அர்த்தம். அவன் ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லாம போயிட்டான், ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டான், நைட்டு வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறா. இது எல்லாத்தையுமே ஹீரோ நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். ஆக்சுவலாக நேற்று நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் யாரோ அனுப்பி, நீ ரேசிங் டீமை விட்டு போகலன்னா இந்த ஃபோட்டோவையெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. அண்ணங்காரன் தான் இப்படி பண்ணியிருக்கான், பட் இவனுக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் ஹீரோனை விட்டு விலகணும்னு முடிவு பண்ணிட்டான். நான் உனக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது, என்னை விட்டு போனால் மட்டும்தான் நீ பாதுகாப்பாக இருப்ப, அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு சொல்லு, எந்த டீம் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு அங்கே போய் ஜாயின் பண்ணன்னு சொல்லி கேட்க, எனக்கு யாரும் எதுவும் கொடுக்கலங்கிறான். போய் சொல்லி என்னை முட்டாளாக்கணும்னு மட்டும் நினைக்காத, உண்மையை சொல்லுன்னு கேட்க, ஷென்னானுக்காக தான் போனியான்னு ஃபேங் கேட்கவும், ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோவை ஷேர் பண்ணாங்களா, அதை எடுத்து காட்டுறான். இது யார் எடுத்தாங்கன்னு கேட்க, யாருன்னே எனக்கு தெரிலங்கிறான். பட் அவங்க 2 பேரும் இப்படி ஒன்றா இருக்கிறது பார்த்ததும் ஃபேங் பயங்கரமாக அப்செட் ஆகிட்டான். ஷென்னான் ஒரு நல்ல டிரைவர், அவனுக்கு நல்ல கரியர் இருக்குது, அதை கெடுக்க நான் விரும்பலை, அதனால தான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை போட்டு ப்ராப்பராக இவன் இந்த டீமை விட்டு விலகிறதா அனௌன்ஸ் பண்ணலான்னு பார்த்தா எல்லாரும் இவனையே திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு என்னாச்சு, ஏதாவது மென்டல் இல்னஸ் இருக்கா, ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்களா, ஏதாவது இன்ஜுரி வந்தால் கேட்டுட்ருக்காங்க. பட் அண்ணன்காரை வச்ச ஆளோ உங்களுக்கும் நம்பர் 2 இருக்கக்கூடிய ஃபேமஸான டிரைவருக்கும் ரொமான்டிக்கான ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டமே, அதனால தான் விலகிறீங்களான்னு கேட்க, என்னது இவங்க சொல்கிறது உண்மையான்னு சொல்லிட்டு இதை வச்சு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோக்கு பதிலே பேச முடியல, தயங்கி போய் நிற்க. ஆமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா, பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து ஒன்றுமே புரியல. ஷென்னானோட ட்வின் சிஸ்டர் தான் நான், என்னோட பேரு ஷென்யி, என்னோட பிரதருக்கு இன்ஜுரி ஆனதால தான் நான் அவனுக்கு பதிலாக இந்த டீமில் ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிற உண்மையை சொல்ல, பட் இது டீமுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிடும் ஸோ உள்ள பூந்து டீமில் ஜாயின் பண்ண சைன் பண்ணது ஷென்னான் தான். பட் அவளோட தங்கச்சிக்கே ரேசர் ஆகணுங்கிறது பெரிய ட்ரீம்ங்கிறதால அவன் தான் இதில் ஜாயின் பண்ணி விட்டாங்கிற மாதிரி போய் சொல்லிட்டான். சரி பொண்ணா சாதிக்க விரும்பியிருக்காங்கிற மாதிரி எல்லாம் பாசிட்டிவாக போயிட, ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு அவ்வளோதான் ரொம்பவே உடஞ்சி போயிட்டான். அப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் இவ ஒரு பொண்ணுங்கிறது, இல்லை இப்போதான் எங்களுக்கே தெரிய வந்ததுங்கிற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி ஃபேங்க்கு தெரியும், அவன் தான் இது எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலான்னு சொல்லும்போது சுவானம் அங்கே இருக்க அவனுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. அப்போது டீமில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, என்ன தவிர. நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விளையாட்டு பொருளாக போயிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு கிளம்பிட்டான். கடுப்பில் 2 பேரும் ஒரே மாதிரி பிரேஸ்லெட்லாம் போடலான்னு வாங்கினால, அதெல்லாம் தூக்கி போட்டு போயிட ஹீரோயின் பின்னாடியே கத்திட்டு வரா, நிற்கவே இல்லையே, கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான்.
இங்கே நம்ம ஹீரோயினும் அந்த பிரேஸ்லெட்டை கையில் எடுத்து வச்சுட்டு அவன் எவ்வளோ ப்ராப்பராக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் அதெல்லாம் நினச்சி பார்த்து அழுதுட்டுருக்கா. அப்போ ஹீரோ திரும்பவும் அந்த இடத்துக்கு வரான். நேராக இவக்கிட்ட வந்து, அழுக வேண்டிய இடத்துல இருக்குதுன்னா இப்போ எதுக்காக நீ அழுதுட்ருக்க? ஆமாம்மா ஷென்னியா நீ அழுகணும், ரொம்ப நாளாக நமக்கு பழக்கம் இருக்கல, அப்படி இருந்துமே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு லூசு பையன் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணியிருக்க. என்னோடய ஃபீலிங்ஸ் பற்றி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைல்ல. நான் வழியில் இருக்கிறத உனக்கு பார்க்கணுங்கிறது தான் ஆசை. இப்போ உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமேன்னு சொல்லிட்டு உன் பாட்டுக்கு எமோஷ்னலாக பேச, கோ நீ என்ன பேசுகிற, உனக்கு ஒன்றுமே புரியலங்கிறா. உனக்கா ஒன்றும் புரியலை? இந்த ஒரு ரகசியத்தை கூட என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நான் நம்ப முடியாதனா போயிட்டல்லங்க, அப்படியெல்லாம் இல்லைங்கிறா. டப்புன்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணவும் தள்ளி விட்டுட்டு, என்ன பண்ணுறேன்னு சொல்லி இவ கத்த. என்ன பண்ணுறேனா, உன்ன மாதிரி தான் ப்ளே பண்ணுறேன், என்ன பயந்துட்டியா? அப்படி உனக்கு அவ்வளோ பயமாக இருக்குன்னா இந்த மாதிரி அழுகிறத முதல் நிறுத்து. எனக்கு பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. அண்ட் உன்னோட அவுட்ஃபிட்டை பார்த்தா கூட எரிச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். இவன் இங்கே உட்காந்து ஒன்று அழுக ஆரம்பிச்சிட்டா. அந்த இடத்துக்கு வந்த ஃபேங்காலையும் எதுவுமே பண்ண முடியல, அவனுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளில் ரேஸ் வேறு நடக்க போகுது. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், வருவானா வரமாட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்கேன். இல்லை ரேஸ் அவனுக்கு ரொம்ப முக்கியம், ஸோ கண்டிப்பாக வருவான்னு நம்ம ஹீரோயின் சொல்ல வந்துட்டான். நீ என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்க, கம்ப்ளீட் பண்ண போறியா இல்லையான்னு கேட்கவும் எதுவுமே பேசல. அவன் பாட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். கட் பண்ணால் இப்போ ஃபேங் நம்ம ஹீரோவோட பேசுறதுக்காக அப்படியே பீச் பக்கமாக வந்திருக்காங்க. நீ என் கூட சண்டை போட தான் கூப்பிட்டேன்னு நான் நினச்சங்கவும், சண்டை போடுறதுக்காக கூப்பிட்டேன், சேர்ந்து குடிக்க கூப்பிட்டுருக்க மாட்டேனா என்ன? உனக்கு என்னோட சேர்ந்து குடிக்கணுமா இல்லை ஷென்யியோட சேர்ந்து குடிக்கணுமாங்க? ஷென்யி இந்த பேரே எனக்கு பழக்கப்படாத ஒன்றுங்கவும், நீ எப்பவும் திமிரா அப்படியே கெத்தா தெரிஞ்சிட்டு இருப்ப, உன்னையே ஒரு பொம்பளை பிள்ளை ஏமாத்திட்டானா நம்பவே முடியலடான்னு சிரிக்கேன். அப்போ நீயும் என்ன ஒரு முட்டாளாக தானே பார்க்குறங்கவும், சத்தியமாக நான் அப்படி நினச்சி கூட பார்த்தது கிடையாது. சூக்கும் எனக்கும் முன்னாடியே தெரியும், உன்கிட்ட அதை எப்படி சொல்கிறேன்னே தெரில. பட் இப்போ தான் ரீசெண்டாக தான் சுவானுக்கே தெரிய வந்ததுன்னு சொல்ல, அதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமானு கேட்குறான். இங்கே சுவா கட்ட பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணன்னு சொல்லிட்டு பயங்கர காண்டில் இருக்கா. இனிமேல் எவனும் இந்த ஆஃபீஸில் ரொமான்ஸே பண்ணக்கூடாது, ஆஃபீஸ் ரொமான்ஸையே பேன் பண்ண போகிறேன். ஐயோ அம்மா அப்படிலாம் பண்ணிடாத, ஐ மீன் அதெல்லாம் தடுக்க முடியாத ஒன்று. நம்ம கோ ஷென்யை பையன் நல்லா நினச்சிட்டு இருந்தான், அதான் இப்படி ஆகி போச்சுங்க. இனிமேல் எவனாவது ஆஃபீஸில் ரொமான்ஸ் பண்ணால் போனஸ் கட் ஆகிடு பார்த்துக்கோங்கவும். அப்படியெல்லாம் ஏன் சொல்கிறேன், நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து போனஸ் கட் ஆகி போச்சுன்னா அது கஷ்டம் தானுங்கவும். முதல்ல நீ கிளம்புறியா அப்படி சொல்லிட்டு துரதி விட்டுட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம ஃபேங்கும், நான் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அதை அவகிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக தைரியம் இல்லாத போது அவள் வேறொரு பையனோட ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கேன். அந்த பையனால் நான் ஜெலஸும் ஆகிறேன், அப்செட்டும் ஆகிறேன். ஆனால் அவள் அந்த பையனால் ஹர்ட் ஆகுறா. அதை பார்த்தும் எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு ஃப்ரெண்டாக கூட மட்டும்தான் என்னால் நிற்க முடியுதுங்க. ஷென்னியேவா சொல்கிறேங்கவும், ஆமாம் நான் அவளை தான் விரும்புகிறேன், அவளை முதல் பார்த்ததுமே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். இவன் ஒரு மாதிரி பார்க்கவும், என்ன ஒன்றிருந்து அவளை திருடிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? நான் உனக்கு வார்ன் பண்ணுறேன், அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போயிட்டே இருந்தேன்னா மொத்தமாக அவளை எழுந்துருவேன்னு சொல்ல, இப்போ இவ்வளோ பேசுகிறல, அவர் பொண்ணுன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானான்னு கேட்குறான். என்னடா பேசிகிட்டு இருக்க, நீ அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போவியாமா? அப்போது மற்ற எந்த பசங்களும் அவளை விரும்பக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நான் ஒன்றும் அவளை விட்டெல்லாம் விலகலை, நாங்கள் 2 பேரும் ஒன்றா எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்கோம். முதல்லையே அவளோட ஜெண்டர் பற்றி எனக்கு டவுட் வந்துச்சு, நீங்கள் தான் யாரும் என்கிட்ட சொல்லலை. நான் ஒரு ஜஸ்ட்டு டீம்மேட்டாக தான் அவளை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் எப்போ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சேனே எனக்கு தெரியல, எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. ஷென்யி ஷென்னன் 2 பேரும் ஒருத்தராக இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு இவன் இப்படியே பேசிகிட்டு இருக்க. இப்போ எதுக்காக நீ இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுற? அவளுக்கு லாங் ஹேரோ ஷார்ட் ஹேரோ, பொண்ணோ பையனோ, அவள் இன்னும் ஸ்டில் அவளாக தானே இருக்கா. ஒருவேளை அவள் உன்னை விட்டு மொத்தமாக போயிட்டானா அவள் இல்லாமல் உன்னால் இருந்துட முடியும்னு உனக்கு தோணுதா? இந்த கேள்வியை உன்கிட்டயே நீ கேட்டுப்பாரு. ஒரு பிரதராக உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் ஒரு ஆப்பனண்ட்டாக முடியாது. நான் அவளை லவ் பண்ணுறேன், அவகிட்ட நான் இதை சொல்ல தான் போகிறேன், முடிவை அவளை எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, ஷென்யி இதை நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இப்போ சொல்கிறேன், நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேங்க. ஃபேங் ரொம்ப தேங்க்யூ, பட் உனக்கே தெரியும் இல்லைங்க, எனக்கு தெரியும் உனக்கு கோவை தான் பிடிச்சிருக்குன்னு. இருந்தாலும் என்னோடய ஃபீலிங்ஸ் நான் உன்கிட்ட சொல்லணும்ல. உன்கிட்ட இருந்து நான் எந்த ப்ராமிஸையும் எதிர்பார்க்கல, நீ ஹாப்பியாக இருக்கணும், நீ ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு 2 பேரும் லைட்டாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. உன்னை நீயே ரொம்ப கஷ்டப்படுத்திக்காத, நீ தப்பு பண்ணியிருந்தனா நேராக அவன்கிட்ட போய் சாரி கேட்டுரு, ஒரு வேளை அவன் மன்னிக்கலன்னா நான் உனக்காக இங்கே இருக்கேன், போயிட்டு வாங்குற மாதிரி சொல்கிறான். அதே நேரம் இங்கே ஹீரோவை காட்ட,
2 பேரும் சேர்ந்து ஜாலியாக இந்த இடத்துல தான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சோகமாக வர இங்கே ஹீரோயினும் அவனை நினச்சி தான் அழுதுட்டு வந்துட்டுருக்கான். நீ ஒரு பொண்ணாக இருந்துடக்கூடாதாங்கிறது தான் என்னோட ரொம்ப நாள் கனவு. பட் நீ என்கிட்ட போய் சொன்னதால் தான் எனக்கு கோவம் வந்துருச்சு. நீவும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண. ஹீரோயினும் அவ ரொம்ப அழுதுட்டுருக்கா. இப்போ நேராக ஹீரோ பார்க்கிங் ஏரியாவில் போய் பிரேஸ்லெட்டை தூக்கி போட்டால அதுதான் உட்காந்து தேடிட்டு இருக்கான். இங்கே இவ்வளோ 2 பேரும் ஹாட் பாட் சேர்ந்து சாப்பிட்ருப்பாங்கல்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணது ப்ளஸ் இப்போது என்னோட ஃபீலிங்ஸை கூட கேர் பண்ணாமல் போயிட்டலன்னு அவன் கோவப்பட்டதுன்னு எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அழுதுட்ருக்கேன். ஹீரோவோ இங்கே ஃபேங்க் சொன்னான் இல்லையா, அந்த அட்வைஸ் தான் நினச்சி பார்த்துட்ருக்கான். அந்த பிரேஸ்லெட்டே அவனுக்கு கிடைக்கல. ஷென்யி, நம்மளோட பிரேஸ்லெட்டை நான் நிஜமாவே தொலைச்சிட்டேனான்னு கேட்க, அதை நம்ம ஹீரோயின் தான் கையில் வச்சிட்ருக்கா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறகோ. உன்னை இழக்க நான் விரும்பலை, உன்னை நான் விரும்புகிறேன். ஸோ நீ என்ன சொல்லியிருந்தாலும் சரி, அதெல்லாம் முக்கியமே இல்லை. உன்னோட இருக்கணும், உன்னோட கடைசி வரைக்கும் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி 2 பேரும் எப்போ பழையபடி ஒன்று சேருவோன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோ அவனை பார்த்து கப்பல் கூப்பன்லாம் கொடுத்துட்ருக்க. அங்கே தான் உட்காந்து 2 பேரும் ஹாட் பாட் சாப்பிட்ருப்பாங்கல்ல. ஸோ அதை நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணவன் தனியாகவே போய் அங்கே உட்காந்துட்டான். 2 பேரும் ஒரே மாதிரி போடலான்னு பிரேஸ்லெட்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதே நேரம் இங்கே நம்ம ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட்டை சரியே பண்ணிட்டா. இந்த பிரேஸ்லெட் போலவே நம்மளும் சேருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சூக்கு கால் பண்ணி ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்குறா. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ தனியாக உட்காந்துட்ருக்கான். இவன் ஹீரோயின்ட்ட ரொம்ப ஹாஷாக பேசிட்டான்ல, அவள் இடத்துல நான் இருந்தால் கூட மன்னிக்கவே மாட்டேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். டப்புன்னு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி அந்த பக்கமாக இருந்து லைட் எரியுது. நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்கா. ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வர இப்போ அவன்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிடுகோ, நான் ஒரு பொண்ணுன்னு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கணும், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு. பார்க்கிங் லாட்டில் உன்னோட பிரேஸ்லெட் எனக்கு கிடச்சிது. அந்த உடஞ்சி போன பிரேஸ்லெட் மாதிரி நம்மளும் சேராமையே போயிடுவோன்னு நினச்சேன். பட் அதை நான் இப்போது ஒட்ட வச்சுட்டேன். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஒரு சான்ஸ் இருக்குன்னு எனக்கு இப்போ தோணுது. இதை வாங்கிக்கோன்னு சொல்லி அவன்கிட்ட வந்து கொடுக்க அவனும் வாங்கிட்டான். அப்படியே இந்த லெட்டரையும் வாங்கிக்கோ, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ படித்து எனக்கு பதில் சொன்னால் போதும்னு சொல்லிட்டு, நீ என்னை வெறுத்தாலும் சரி விரும்பினாலும் சரின்னு வார்த்தையே வரல, எதுவாக இருந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போவேன். அவன் டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி கடகடன்னு படிக்க ஆரம்பிச்சா. இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. கொஞ்சம் பர்சனலாக எழுதியிருப்பாள்ல, கோ இது என் மனசார நான் ஃபீல் பண்ணுறதை எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணு. போதும் போதும் படித்தது போதும், நீ கூடன்னு சொல்லி பிடுங்க வராளா. அவன் கொடுக்கவே மாட்டான். டக்குன்னு அப்படியே அவளை ஹக் பண்ணிட்டு, சாரி ஷென்யி, இது என்னோட தப்பு தான், உன்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்காக தான் அவன் இவ்வளோ நாள் காத்திருந்தா. ஷென்யி என்னை மன்னிப்பியான்னு கேட்க, கண்டிப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டாங்க. அதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாச்சுல்ல. பாட்டை போட்டு டான்ஸை போட்டு ரொமான்ஸை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் இப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே அவளுக்கு கோடிக்கை கொடுத்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். என்ன சிரிக்கிற, இது எப்படி பண்ண, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கேன்னு கேட்கவும், உனக்கு கோல்ட் ட்ரிங்க் பிடிக்கும்ல, அது ஹெல்த்துக்கு நல்லதும் கூட, அதுதான் கொடுத்தங்கவும், அவள் டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு ஸ்வீட்டாக இருக்கான்னு கேட்குறா. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்கவும், அப்போ உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா டெய்லியும் இதை உன்னால் டேஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். இதை சிவானும் சூவும் பார்த்துட்ருக்காங்க. சே, அவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. என்னோட காதல் எப்போதான் பூக்க போகுதோங்க. காதல்லாம் பூக்கும், அதுக்கு கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணும். அவளை நல்லா கேரிங்கோட பார்த்துக்கணும். அப்படியே அந்த பூ மலர்றதுக்கு தண்ணியும் தேவை, சன்ஷைனும் தேவை, கூடவே எனர்ஜியும் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட. நீ எந்த மீனில் சொல்கிற அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கான். ஓரளவு ஓகே சொன்ன மாதிரி தான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட ஃபேங்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு கேட்கவும், ஃப்ரெண்டாக மட்டும் இருந்துக்கலான்னு சொல்லிடுங்கிறான். அவ்வளோ கான்ஃபிடென்ஸான்னு கேட்கவும், என் மேலே இல்லை உன் மேலே இருக்குங்கிறான். ரொம்ப அழகாக பேசுகிறப்போ என் மொத்த உலகத்தையே ஆக்குப்பை பண்ணிட்டியேங்க. அப்போது என்னோட உலகத்தால் உனக்கு ரீபே பண்ணுவேன், உனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற மாதிரி இவன் ஊட்டி விட்டுட்ருக்கான். இதில் அப்படியே லவ் யூ எல்லாம் போயிட்டுருக்கேன். நீ என்னை லவ் பண்ணுறதை விட நான் தான் உன்னை அதிகமாக லவ் பண்ணுறேன். ஏன்னா நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை விரும்புகிறேன் இல்லையாங்கவும், அதுவும் உண்மை தானே. அப்படியே இந்த பக்கம் அண்ணனை காட்ட ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்ருக்கான். தாத்தாக்கும் உடம்பு முடியலையாமா. அந்த கடவுளே என் பக்கம்தாங்கிற மாதிரி இவன் சந்தோஷப்பட ஹீரோ அலறி அடிச்சு ஓடி வரான். தாத்தாவோட மேடுக்கு தெரியும்ல, சாரி சார், அவருக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, ஆனால் அவரோட பெர்மிஷன் இல்லாமல் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாமல் போயிடுச்சுன்னு கேட்டுட்ருக்கேன். அண்ணங்காரை வந்து ஒரு நல்ல டாக்டரை தான் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தாத்தாக்கு சர்ஜரி போயிட்டுருக்கு, கவலைப்படாத, சீக்கிரமாக அவர் சரியாயிடுவார். எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நேராக மீட்டிங் போடுறான். தாத்தாக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லி அப்படியே பிட்டை இறக்கி புது சேர்மேனை சூஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ எனக்கே உங்கள் சப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்ல, இவனோட ஆளு ஆமாம்மா இவரையே நம்ம செலக்ட் பண்ணிடலான்னு சொல்லவும், அது எப்படி,
சேர்மேனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கும்போது நம்ம அப்புறமா இதை பார்த்துக்கலான்னு சொல்ல, என்னோட தாத்தாக்கு ரொம்பவே உடம்பு முடியல, தேறி வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எங்கள் தாத்தாக்கு கோவா தான் அடுத்த சேர்மேன் ஆக்கணுங்கிறது ஆசை. என்ன ஆக்கி விட்டா அவர் உங்களை திட்டா என்ன பண்ணுறதுன்னு தானே பயப்படுறீங்க. என்னோட தம்பிக்கு ரேசிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் நம்மளோட ஆப்பனண்ட்டோட சேர்ந்துருக்கான். ஒரு வேளை இங்கே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணால் நமக்கு மட்டுமே வேலை செய்வான்னு நம்புறீங்களா? இதுவே நான்னா இந்த கம்பெனிக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன தான் நீங்கள் அப்வியஸ் சூஸ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோனை காட்ட ஹீரோக்காக தான் பாவம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வந்ததும் தாத்தா எப்படி இருக்காங்கன்னு கேட்க, அவர் கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்காரு, இன்னும் கோமா விட்டு எந்திரிக்கவே இல்லை. இந்த விஷயம் கம்பெனியில் வேற ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கே போர்ட் மீட்டிங்கை போட்டு புது சேர்மேனை செலக்ட் பண்ண போகிறாங்க. தாத்தாவுக்காக நாங்கள் போயே ஆகணும். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நீ பார்த்துக்குவீங்க, கண்டிப்பாக நான் அதை பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லவும் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இங்கே பாரு ஷென்யி, ரேஸ்க்கு முன்னாடி மட்டும் நான் வரலன்னா எனக்காக வெயிட் பண்ணாத, நீ பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும். நீ வின் பண்ணா நான் வின் பண்ண மாதிரி, நான் இல்லைங்கிறதுக்காக நீ கிவ் அப் பண்ணக்கூடாது. உன்னோட கனவை நீ ரிக்ரெட் பண்ணுற மாதிரி ஆயிடும்னு சொல்லி இவளுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? ஹீரோயினை தான் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. பையன் மாதிரி கெட்டப் போட்டு வந்ததெல்லாம் ஹைப்புக்காக தானா? ஒரு ஃபீமேல் ரேசராக கலந்துக்கிட்டா நீங்கள் வின் பண்ணிட முடியுமா? உங்களுக்கும் கூக்கும் என்னதான் ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்க, முதல் விஷயம், நான் ஹைப்புக்காக இந்த டீமில் வந்து ஜாயின் பண்ணல. ரேசிங் என்னோட கனவு, அதை என்னோட திறமை மூலமாக தான் ஜெயிச்சு காட்டுவேன். அப்புறம் பொண்ணால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்குறீங்களே, அதுக்கான பதிலை நாளைக்கு ரேஸ் ட்ராக்ல பாருங்க. பொண்ணு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் ஸ்கில்லும் எபிலிட்டியும் தானே முக்கியங்க. எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, பயங்கரமாக சியர் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் போர்ட் மீட்டிங்கை போட்டு நம்ம அண்ணனை தான் அடுத்த சேர்மனை செலக்ட் பண்ண போகிறாங்க. என்னோட ஓட்டு ஷெங்கு தான், என்னோட ஓட்டு ஷெங்கு தான் சொல்லிட்டு எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ என்ட்ராக, வா வா என்னோட பெரிய மூமெண்ட்டில் விட்னஸாக நீ இருக்கணும்னு இவன் கூப்பிட்டுட்டு இருக்க, பின்னாடியே தாத்தா வருவாராம். எல்லாரும் மிரண்டாங்க. மற்ற எல்லாரையும் அனுப்பிட நான் தாத்தாவோட பேசணும், நீ போன்னு நம்ம ஹீரோவே அனுப்பி வச்சிட்டான். சரி சொல்லுன்னு சொல்லி இப்போ தாத்தா கேட்க, சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு அடியையும் நீங்கள் சொல்கிறபடி தானே எடுத்து வச்சிட்ருக்கேன். உங்கள் வார்த்தையை மீறி நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா? நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணதுலேருந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உங்களுக்கு மட்டும் தெரியாமல் போயிடுச்சுல. அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட சர்நேம் கூங்கிறதால தானே. எனக்கு அந்த சர்நேம் இல்லாததால நான் எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், எவ்வளவுதான் திறமை என்கிட்ட இருந்தாலும் உங்கள் முன்னாடியே நின்னா கூட நான் கணக்கு தெரிய மாட்டேன் தானே. தாத்தா உங்களுக்கே தெரியும், என்னோட சர்நேமும் கூதான். நான் தான் உங்களோட முதல் பேருங்க. நீ இன்னைக்கு பண்ணதுலையும் பேசினதுலையுமே தெரிஞ்சிருச்சு. அந்த சர்நேமை வச்சுக்கிறதுக்கு நீ டிசர்வ் கிடையாதுங்க. ஆமாம், எனக்கு ஒருத்தையில தான். இந்த ஃபேமிலியில் வந்து பிறக்கிறதுக்கும் நீங்கள் தாத்தாவா கிடைக்கிறதுக்கும் மட்டும்தான் நான் டிசர்வ் இல்லையாங்க. ஷெங், நான் ஏன் இத்தனை வருஷமும் பயஸ்டாக இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் உன்னோட பர்சனாலிட்டினால தான். நீ சக்ஸஸ்க்காக ரொம்ப அலையிற, எதிர்பார்க்குற. உன்கிட்ட மட்டும் என்னோட மொத்த குரூப்பையும் கொடுத்துட்டேன்னா இப்போ இல்லைனாலும் சீக்கிரமாகவே மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன். நீ தப்பாக செய்ய போன விஷயம் எத்தனையோன்னு நான் தடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் நீ மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்க. நீ என்னை ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேங்க. சரி தாத்தா, நான் தான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்ல, அப்படி இதுக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. என்னை அனுப்பிட வேண்டியதானே ஒரே முட்டான்னு சொல்லிட்டு முதல்ல நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகவும் அவர் ஒரு நிமிஷம் கூப்பிட்டு, இதுதான் நல்லது, நம்ம குரூப்போட ஒரு பிரான்ச்சை உன் பேரில் எழுதியிருக்கேன். இதில் தான் உன்னோட நேர்மையையும் உன்னோட திறமையையும் என்கிட்ட காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியவே இவன் பேரில் எழுதி வச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. இவன் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு பேரனா கூட ஏற்றுக்காம எதுவுமே நமக்கு தரமாட்டாருன்னு சொல்லி தான் அவன் இத்தனை நாளும் கேட்டவனாக இருந்தான். ஆனால் தாத்தா அவரோட அன்பை எந்த வழியில் காட்டிட்டு போயிட்டார் இல்லையா? அப்போவே அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கட் பண்ணி இப்போ வீட்டில் ஹீரோவும் தாத்தாவும் பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தா ஆக்டிங் தான் போட்டிருக்காரு, உடம்புக்கு ஒன்றும் ஆகலை. உங்கள் அண்ணனுக்கு பேராசை ரொம்ப அதிகமாக இருந்தது. இவன் என்னதான் ஃப்யூச்சரில் பண்ணுவானோன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஒருவேளை என் மொத்த கம்பெனியும் அவன் பேரில் எழுதி வச்சிட்டேன்னா என்னோட வாழ்க்கையோட உழைப்பையே அவன் நாசம் பண்ணிட்டு போயிடுவான். அதனால தான் நான் இதை கொடுக்கல. இங்கே பாருகோ, இந்த டைம் வேணா என்னோட இல்னஸ் ஃபேக்காக இருக்கலாம், பட் எனக்கு வயசாயிட்ருக்கு. நம்மளோட பெரிய கம்பெனியை என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ நீ தான் திரும்பி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்றும் அவசரம் இல்லை, நல்லா டைம் எடுத்து அப்புறமா என்கிட்ட சொன்னால் போதுங்க. அவனும் அப்படியே பார்க்குறான், உனக்கு ரேசிங் தானே ரொம்ப பிடிக்கும், கவலைப்படாத, அதுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல,
தாத்தா சாப்பிடக்கூடிய டேப்லெட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது ஹார்ட் டிசீஸ் சாப்பிட்றது. அப்போது உங்கள் இல்லஸ் ஃபேக் இல்லையான்னு கேட்கவும், உண்மையோ பொய்யோ உனக்கு நாளைக்கு ரேஸ் இருக்குல்ல, போய் ரெஸ்ட் எடு போங்கவும், ஓகே தாத்தா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்களும் பார்த்து இருங்கன்னு சொல்லிட்டு போகும்போது தாத்தாவும் குட் லக் சொல்லி அனுப்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட அந்த ஜாங் இருக்கான் இல்லையா, அவன் ஆளை வச்சு சுற்றி வளைச்சிட்டான், நம்ம ஹீரோயினை கடத்திட்டான். அந்த ஃபோட்டோவை ஹீரோவுக்கு அனுப்பி இந்த லொக்கேஷனுக்கு வந்து சேருன்னு சொல்லி மிரட்டுறான். ஒரு குடவுன் மாதிரி இருக்கு, நேராக அந்த இடத்துக்கு வந்து தேட நம்ம ஹீரோயின் அங்கே தான் கட்டி போட்டு வச்சிருக்கான். அவள் வராதன்னு சொல்ல ஹீரோ வர தலையிலே அடிச்சு எல்லாரும் போட்டு மிதிச்செடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவளால் ஒன்றுமே பண்ண முடியல. உன்னோட கால் என்னால தானே உடஞ்சிது, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. சாரி, வார்த்தையில் கேட்டால் சரியாயிடுமாங்க, இது நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை தானே, ஷெனியை விட்டுரு, மற்றவங்க இதில் தலையிட வேணாம், நான் உனக்காக என்ன வேணா பண்ணுறேங்க. ஓ, ஹீரோவா நடந்துக்க பார்க்குறியா, இவளை விடணுமா, சரி, ஆனால் அதுக்கு நீ மண்டி போட்டு கேட்கணுங்க. ஹீரோவால் முடியலையா, உடனே ஹீரோயின் கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டவும் காலெல்லாம் பயங்கரமாக அடிச்சிருக்கானுங்க. ஸோ முடியாமல் அப்படியே மண்டி போட நம்ம ஹீரோயின் அழுகிறா. ஓ, இது என்ன முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா ஓவரா துள்ளுறன்னு சொல்லி ஹீரோவை உதச்சி கீழே தள்ளி, உன் கால் மட்டும் இல்லை நீயே ரேஸ்க்கு கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி காலில் குத்தி பயங்கரமாக தலையில் அடிச்சிட்டான். அப்போதான் தெரியுது ஃபேங்க் ஆல்ரெடி லொக்கேஷன் அனுப்பிட்டு தான் வந்திருக்கான் நம்மால். ஸோ கரெக்டாக போலீஸ்லாம் வந்து இவங்கள பிடிச்சிட ஃபேங்கும் காப்பாற்றுறதுக்கு வந்துட்டான். ஆம்புலன்ஸில் ஹீரோவையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் மட்டும்தான் ரேஸில் கலந்துக்கிறா. ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோனில் தான் பார்க்குறான். பயங்கர வெறியாச்சு நம்ம ஹீரோயினுக்கு, விடுவாலாம். ஸோ செம்ம ஃபர்ஸ்டில் வின் பண்ணுறது நம்ம ஹீரோயின் தான். அவார்டை கூட வாங்கலே, ஓடி நேராக ஹீரோ பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரா. அவனோட கையை பிடிச்சிட்டு இவ அழுக, ஏன் அவார்டை கூட அக்செப்ட் பண்ணாமல் வந்துட்டேங்கவும் அதிகமாக அழுகிறா. சரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை சாம்பியன்க, உனக்கு இது வலிக்குதான்னு கேட்குறா. உன்னை பார்க்குற வரைக்கும், ஆனால் இப்போ வலியே கிடையாதுங்க, நம்ம வின் பண்ணிட்டோங்கிறா. ஆமாம், நம்ம வின் பண்ணிட்டோம், நீ சாம்பியன்னா நான் சாம்பியன் ஆன மாதிரி தானேன்னு சொல்லி இவ்வளோ ஒரு நல்ல நாளில் நீ அழுகக்கூடாதுன்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயின் நேராக அவனோட அண்ணனை பார்க்க வரா. இன்னும் அவன் கோமால தான் இருக்கான். அண்ணா, ரேஸில் நான் வின் பண்ணிட்டேன், நம்மளோட கனவை நான் பாதுகாத்துட்டேன். அப்படியே அவனோட கையை பிடிச்சிட்டு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ஆசையாக வளர்ந்துருப்பாங்க ரேசிங்கில், அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அந்த டீமில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, எல்லாருமே ரொம்ப நல்லபடியாக என்கிட்ட நடந்துக்கிறாங்க. அண்ட் என்னோட மிஸ்டர் ரைட்டையும் நான் மீட் பண்ணியிருக்கேன்னா நான் ரொம்ப லக்கி தானே. அவனோட பேரு கோ. நம்ம 3 பேரும் சேர்ந்து ட்ராக்ல போனால் எவ்வளோ நல்லா இருக்கும். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா, தயவு செஞ்சு சீக்கிரமாக எழுந்துவான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறா. இப்போ அப்படியே 2 பேரும் பீச்சில் தான் உட்காந்துட்ருக்காங்க. நான் உன்னை முன்னாடியே பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிருக்கணும், சின்ன கால் நெயில் பாலிஷ்லாம் போட்டிருந்தல்லன்னு பேசிகிட்டு இருக்கேன். 2 பொண்ணுங்க பார்த்து, ஏன் பசங்க எப்படி உட்காந்துருக்காங்க பாருடின்ட்டு போகவும், என்ன பார்க்குறீங்க, என்ன வந்து ஜாயின் பண்ணுறீங்களான்னு ஹீரோ கேட்டுட்ருக்கான். நான் லாங்காக ஹேரை வளர்த்தணுமா, பார்க்குறவங்கலாம் ஒரு மாதிரி இதனால தானே பார்க்குறாங்கங்க, மற்றவங்க திங்க் பண்ணுறதெல்லாம் எதுக்கு நினச்சிட்டு இருக்கேன், நீ எப்படி இருந்தாலும் சரி அது எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்ஸை போட்டுட்ருக்காங்க. அப்படியே கட் பண்ணி 2 வருஷம் கழித்து காட்டுறாங்க. இதே பீச்சில் செம்மையாக ஜாலியாக விளாண்டுட்டு கிஸ் பண்ணிட்டு வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம்மா, பட் மீட்டிங்க்கு தாத்தாவே போய் பாருங்க, அவருக்கு வயசாயிடுச்சுல, நீ தானே அவரை பார்த்துக்கணுங்கிறா. அவர் கம்பெனியில் ஜாயின் பண்ண சொன்னதால ஸ்டெப் பை ஸ்டெப் நான் அதுக்கான வேலையை பார்த்துட்ருக்கேன்ல. என்னோட லவ்வோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதை விட வேலை என்ன எனக்கு முக்கியமாங்க. அப்புறம் தாத்தா கோவப்படுவார்லங்கிறா. அவர் என்னோட அசிஸ்டண்டாக இருக்க சம்மதிச்சிட்டாரு. ஸோ அந்த வேலையெல்லாம் அவர் பார்த்து பாருங்க. என்னடா இப்படி உன் தாத்தா மேலே பாசமே இல்லாமல் பேசுகிறீங்கிறா. இந்த பாசம் எல்லா பேரனோட ஒய்ஃபாக உனக்கு சம்மதமானு கேட்க, நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னு கேட்டுட்ருக்கா. அவன் மண்டி போட்டு ப்ரப்போஸே பண்ணிட்டான். ரிங்கை காட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு ஆனந்த கண்ணீர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பதில் சொன்னாலும் அப்படியே கட் பண்ணா, கூயிச்சன் என்னை மட்டும் கேட்ச் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கர வேகத்தில் திரும்பவும் ரேசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியே ஹாப்பியாக இந்த ட்ராமா முடியுது. மினி ட்ராமாங்கிறதால இவ்வளோ தானே காட்டுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே இன்னொரு புது ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.